वेदान्तलक्ष्मणमुनेर्श्रितभागधेयं पादारविन्दयुगलं शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रजठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिम्। यस्य सारस्वतश्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विस्रमाजालं सठारिं तम् उपास्महे। सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्यार्थं गुरुं वन्दे कमलागृगमेधिनं प्रवक्ताच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य यस्वयम्। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकं मधीमहे वृणीमहे च तत्राद्धौ दम्पती जगतां पती। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अद्वैतामृतवर्षिणीं भगवतीं एकादशाध्यायिनीं मम्पत्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्रः येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपजातोऽहं यामुनेयं नमामि तं। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கீதார்த்த சங்கிரகம் ஸ்ரீமத்கீதையினுடைய பாஷ்யத்தை பார்த்துட்டு வரோம். ரொம்ப நடுவில் அடியனாலையும் வர முடியல கிளாஸுக்கு, க்ஷமிக்கணும். மாற்றி 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 ஆஃபீஸில் வேலை இருந்துட்டுருக்கு, ஆற்றுல சில வேலைகள் இருந்துட்டுருக்கு, அதனால் வர முடியல, க்ஷமிக்கணும். கரெக்டாக திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் வரதுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பாருங்கோ. கீதைங்கிறது அவ்வளவு ஒரு உயர்ந்ததான கிரந்தம். அது மனசுக்குள்ளே நம்ம ஏற்றிக்கணும். அப்படின்னால வர முடியலனா கூட அந்த கீதை எடுத்துண்டு தொட்டுண்டு அதுக்கு ஒரு புஷ்பத்தை நம்ம கொடுத்தா கூட போரும், அர்ப்பணம் பண்ணினா கூட போரும். அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடியதான ஒரு கிரந்தம். இந்த பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம். உலகம் பூரா இன்னைக்கு திரும்பி பார்க்கறது பாரதத்தை அப்படின்னு கேட்டால் அந்த கீதைங்கிறது முக்கியமான ஒரு காரணம். மற்றதெல்லாம் பெருசாக யாருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது தெரியல. அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். திருவாய்மொழி, சுவாமி தேசிகன், மணவாள மாமுனிகள் அப்படின்லாம் கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டு த தமிழ்நாடு ரீஜன் இல்லையா? திராவிட தேசத்தை தவிர வேற யாருக்கும் அது தெரியல. பேன் இண்டியாவே யோசிக்கணும் அப்படின்னா கூட ஒரே ஒரு கிரந்தம் பேன் இண்டியா லெவலில் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டால் கீதைன்னு சொல்லணும். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் கண்டிப்பாக புராணங்களில் முக்கியமான கிரந்த சதுஷ்டயத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ரகசிய திரேசாரம், பகவத் விஷயம், கீதை, அடுத்தது ஸ்ரீபாஷ்யம்னு இருக்கும் பொழுது இந்த கீதைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி வெளி உலகத்துக்கும் போயிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அங்கீகாரமான ஒரு கிரந்தம் கீதை. அவ அங்கீகாரம் கொடுக்கணுமாங்கிறது இங்கே அவசியம் கிடையாது. அப்படி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் குளோபலாக எல்லாரும் ஒரு மரியாதையோட ஒரு பூஜிக்க தகுந்த கிரந்தமா ஏத்துன்னு இருக்கிறது, தெரிஞ்சிருக்கிறது, பிரசித்தமா இருக்கிறதுன்னு சொல்லலாம். பிரசித்தமா இருக்கிறது கீதைன்னு இருக்கு. அப்படிப்பட்ட கீதையை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பெருமையோடு இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் 3 அத்தியாயங்கள் நல்லபடியா நல்லா நடந்தது. 4வது அத்தியாயங்கள்லேருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடியே முதல்ல யூஎஸ் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கூட முடியாம போச்சு. அதனால ஒரு 2-3 மாசம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. மார்ச்ல அடியேன் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லீவ் இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துச்சு. அதனால் அடிபட்டுடுது. சாட்டர்டே சண்டே தான் ஆற்றுல இருக்கக்கூடிய சில வேலைகளும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அமையிருக்கு, அதனால போயிட்டு வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு நல்ல விஷயங்களுக்குன்னு விக்னங்கள் வருது. யூஎஸ் போகிறது உட்பட எனக்கு ஒன்றும் போகணுங்களே இஷ்டம் கிடையாது. அங்கே போயிட்டு வரோம். அங்கேருந்து கூட கிளாஸ் எடுத்துட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டைம் ஜோன் ரொம்ப மாறும், மாற்றி மாற்றி வேற அங்கேயே 4-5 இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. அதனால எந்த இடத்துல எப்போ இருப்பேன், எப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதனால பண்ண முடியல. பட் கீதைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்போ நேரம் கிடைக்குமோ அந்த கீதையை வாசிச்சு அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
இன்னைக்கு இப்போதைக்கு ஒரு 13 பேர் இருக்கா. யார் வந்தாலும் வரலையா, நான் கன்டின்யூ பண்ணணும். இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியா நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா பேசுவோம். சரி, முதல்ல என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரஹா நாராயணஹா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு கீதையினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத சுவாமி ஆளவந்தார் தன்னுடைய முதல் ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய கர்மயோகம் ஞான யோகம் இல்லையா? அந்த ஞான யோகத்துக்குங்கிறது முக்கியமானது என்ன அப்படின்னா வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னு கேட்டா எம்பெருமானிடத்தில் மட்டும் ஆசை இருக்கு, வெளி விஷயங்கள்ல ஆசை இல்லாத தன்மை, அதுக்குதான் வைராக்கியம்னு பேர். இதனாலதான் கர்மயோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலையும் அந்த கரணமான மனசானது சுத்தமாகணும். அப்படி சுத்தமாச்சு அப்படின்னா பக்தி அப்படிங்கிற மலர் மலரும். அந்த பக்தி மலர்ந்தது அப்படின்னு கேட்டா ஏகாகிர சித்தமா எம்பெருமான் ஒருத்தனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது தியானம், நிதித்தியாசனம், உபாசனம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம். அப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு சந்தோஷமாகும். அப்படிப்பட்ட ஒரு மனசுக்கே கோச்சரஹா, இவன் இலக்கானவன். அவன் யாரு? அந்த பரபிரம்மம் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு நாராயணஹா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீர்த்தா, அப்படிப்பட்டவன் ஸ்ரீயப்பதியான நாராயணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கோ. இதுதான் கீதா சாஸ்திரத்துல சமயக்காக சொல்லப்பட்டது, நன்றாக உரைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப கர்மயோகம் ஞான யோகம் இதனாலே சாதிக்கப்பட்டதான பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தாலே அடையக்கூடியவன், பக்தி யோகத்தினால மாத்திரமே அடையக்கூடியவன். இல்லையா? பக்தியாது அனன்யயா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுனா அப்படின்னா ஞாத்தும் தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பெருமாள் தானே சொல்றான் கீதையில். என்ன பக்தியால் மட்டும்தான் அடைய முடியும் அர்ஜுனா, வேற எதாலையும் அடைய முடியாது. அதை கொண்டு என்னை பார்க்கறது, என்னை உணர்றது, என்கிட்ட பேசுறது எல்லாம் பக்தினால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னா அப்படிப்பட்டவன் ஸ்ரீயஸ்பதியான நாராயணன் அப்படிங்கிறத சொல்றோம். முதல் 6 அத்தியாயங்களா பிரிச்சு நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் முதல் 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுறது, 2வது 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுறது, 3வது 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுறதுங்கிறதையும் நம்ம விஸ்தாரமா பார்த்துட்டு வந்தோம். முதல் 6 அத்தியாயங்கள்ல கர்மயோகம் ஞானயோகம் பேசப்படுறது. அதனால ஆத்ம சாட்சா்காரம். யார் பக்தி பண்றா? ஜீவாத்மா பக்தி பண்றது. யார் இடத்துல பக்தி பண்றோம்? பரமாத்மாவின் இடத்துல பக்தி பண்றோம். அதனால ஜீவாத்மாவை முதல்ல உணரணுமே. ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு நமக்கு, சரீரத்துக்கு தாண்டி, மனசை தாண்டி, இந்திரியங்கள் எல்லாம் தாண்டி ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் உணர்றது. அப்ப ஜீவாத்மாவினுடைய சுரூபம் தெரியணும் அப்படின்னா கர்மயோகம் ஞானயோகம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டா ஜீவாத்மாங்கிறது நம்மளால பார்க்க முடியும். வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்மளால கண்ணிலேயே பார்த்துட முடியறது இல்லையா? கண்கள்னாலேயோ காதுனாலேயோ கேட்க முடியறது. அது சத்த இருக்குன்னு நமக்கு தெரியுது. மரஞ்செடி கொடி எப்படி இருக்குன்னு தெரியறது நமக்கு கண்ணு தெரியறது, கண் வழியா தெரியறது. மலர்ல புஷ்பத்துல உங்களுக்கு வாசனை எப்படி இருக்கு நமக்கு எப்படி தெரியறது? என்ன பிரமாணம் அப்படின்னா மூக்கு பிரமாணம் இல்லையா? மாம்பழம் தித்திக்கிறதுன்னு எப்படி தெரியறது அப்படின்னா நாக்கு பிரமாணம் இல்லையா? சங்கீதம் இனிமையா இருக்கு, குயில் நன்னா கூவுறதுன்னு என்ன பிரமாணம் அப்படின்னா காது பிரமாணம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களை கொண்டு, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை கொண்டு நம்ம விஷயத்தை கிரகிச்சுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே அச்சேதனமான விஷயங்களை கிரகிக்க முடியறது. அதுக்கு மேல ஆத்மாங்கிற ஒரு உண்மை நமக்கு பெருசா புலப்படுறது இல்லை இல்லையா? அவாவால தனித்தனியா தான் பார்க்க முடியறதே தவிர எல்லாத்துக்கும் நடுநிலையா ஒரு ஜீவாத்மா இருக்குங்கிறது நம்மளால உணர முடியல. இந்த ஜீவாத்மாவை உணரணும், பார்க்கணும். அப்படின்னு பார்க்கவே பார்க்கணும். ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்றோம் இல்லையா? பார்க்கணும் அப்படின்னா கர்மயோகம் ஞானயோகத்தினால இந்த மனசு தூய்மையாகணும். அப்ப உள்நோக்கு பார்வை ஏற்படும். அப்ப ஆத்மா நம்ம வெளி விஷயங்கள் எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி ஆத்மா இப்படி ஆத்மா பிரகாசமாச்சுன்னா அதுதான் முதல் 6 அத்தியாயங்கள்ல. அப்புறம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம் எப்படி எம்பெருமான இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் 2வது 6 அத்தியாயங்கள்ல சொல்றோம். அந்த பக்திங்கிறது தானா ஏற்பட்டுடாது. கர்மயோகம் ஞானயோகத்தினால பக்தி பரிமளிக்கணும். அந்த பக்தியை கொண்டு எம்பெருமான தெரிஞ்சுக்கணும். அப்ப எம்பெருமான் அவனுடைய சுரூபம் சுபாவம் என்ன, அவனை அடைய வேண்டிய பக்தி அப்படிங்கிற உபாயத்தினுடைய சுரூபம் சுபாவம் என்ன, இது எதனால ஏற்படும் அப்படின்னா கர்மயோகம் ஞானயோகத்தினால சித்திக்கும் அப்படிங்கறத சொல்றேன். அது 2வது 6 அத்தியாயங்கள்னால சொல்லப்படுறது. அதற்கு மேல 3வது 6 அத்தியாயங்கள்ல இதே மூல பிரகிருதியானது பிரதானம், புருஷம், வியக்தம், அவ்வியக்தம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்றோம் நம்ம இல்லையா? இந்த பிரதானம் அப்படின்னு மூல பிரகிருத்தின்னு இது அச்சேதனம்னு சொல்றோமே, அதுவே சூக்ஷ்ம நிலையிலையும் ஸ்தூல நிலையிலையும் 2ஆ இருந்துருக்கு. சூக்ஷ்மம்னா என்னது? சூக்ஷ்மம்னா ரொம்ப டெலிகேட், ரொம்ப ஸ்மால் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய நிலைக்கு சூக்ஷ்ம நிலைன்னு பேர். ஸ்தூல நிலை அப்படின்னா கண்களுக்கு நல்லா தெரியக்கூடிய நிலைக்கு ஸ்தூல நிலை அப்படின்னு. அந்த ஸ்தூல நிலை சூக்ஷ்ம நிலையில ரெண்டுமே பிரதானம் என்னைக்குமே தான் இருந்துருக்கு. பிரதானம் இல்லாம போகல. பிரதானங்கிறது அச்சேதனம்னு சொல்றேன் இல்லையா? அந்த பிரதானம் இல்லாம போல பிரபஞ்சம் ஏற்படுறதுக்கு முன்னாடியும் கூட அந்த சூக்ஷ்ம நிலையில எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு ரேக மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒட்டின்னு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான் இல்லையா? ஒரு ஆலமரம் பெருசா வளர்ந்துருக்கு, 100 வயசு 100 150 வருஷங்கள் இருக்கு அப்படின்னா
அந்த ஆலமரம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு சின்ன விதையிலேருந்து தானே ஆரம்பிக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது இத்தினூண்டு இருக்கு. அப்ப இதுவா இவ்வளவு பெரிய மரமா மாறி இருக்கு? இதுவா இவ்வளவு பெரிய விதைகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஆமாம், அதுதான் அதுதான் இயற்கை இல்லையா? எம்பெருமானுடைய வைச்சித்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன சூக்ஷ்மமான ஒரு வஸ்துவிலிருந்து ஸ்தூலமான ஒரு வஸ்து பிறக்கிறது. அதே தானே நம்மளுடைய கர்ப்பத்திலேருந்து வருதுங்கிறதையும் சொன்னேன் இல்லையா? முதல்ல டாக்டர் இடத்துல போய் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுங்கும் பொழுது எத்தனூண்டு இருக்கு. அதுலேருந்து 6 அடிக்கு ஒரு குழந்தை வளர்றான் அப்படின்னு கேட்டா, ஸ்தூல நிலை சூக்ஷ்ம நிலைன்னு 2 இருக்கு. அதையே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கணும். பிரபஞ்சம் எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சம், கடல், மலை, மரம், செடி, குடிகள், மிருகங்கள்னு எல்லாம் தெரியறதே, இதெல்லாம் அப்படியே ஒடுங்கி பிக் பேங்க்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க போறது அப்படின்னா, ஸ்ரீயஸ்பதியான நாராயணனுடைய திருமேனியில ஒரு சின்ன ரேக மாதிரி ஒட்டின்னு இருக்கும். முடியுமே, முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம தான் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. குட்டிலேருந்து பெருசு வளருது, பெருசு அப்புறம் எங்க போச்சு அப்படின்னா, அப்படியே மரணமானதுக்கு அப்புறம் 100 வயசுல ஒரு தாத்தா போயிட்டா அப்படின்னா எங்க போனா வாழலாம் அப்படின்னு கேட்டா, பஸ்பமா போயிட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எங்க போய் கலக்கிறது? திருப்பி போய் எம்பெருமானத்தில் தான் போய் கலக்கிறது. அப்போ இது ஒரு சைக்கிளா இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம், ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம்ங்கிறது ஒன்று போயிட்டே இருக்கு. அப்படி ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவ்யக்தம் அப்படின்னு சொல்றோம். ஸ்தூல நிலையில இருக்கிறது வந்து வியக்தம், நன்னா வெளியில தெரியறது. இது ரெண்டும். அதுக்கப்புறம் எம்பெருமான், ஜீவாத்மா, இவாளை பத்தி சொல்லப்படாத சில விஷயங்களை வந்து 3வது 6 அத்தியாயங்கள்ல பேசப்படுறது அப்படிங்கறத சொல்றோம். அப்போ முதல் 6 அத்தியாயங்கள்னால கர்மயோகம், ஞானயோகம் ஜீவாத்மா, 2வது 6 அத்தியாயங்கள்னால பக்தி யோகம் பரமாத்மா, 3வது 6 அத்தியாயங்கள்னு சொல்லப்பட்ட இதே ஜீவாத்மா, பரமாத்மா, மூல பிரகிருதி, அதுக்கு மேல கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம். இதுல சொல்ல விடப்பட்ட விஷயங்களோ அல்ல சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நீண்டு சொல்றதோ ஆழ்ந்து சொல்றதோ சில விஷயங்கள்லாம் 3வது 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி, முதல் அத்தியாயத்துல அஸ்தான ஸ்நேககாருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். ஏன் சாஸ்திரம் அவதாரமாச்சு? ஏன் அவதாரமாச்சு அப்படின்னா, அஸ்தானத்துட்ட தகாத இடத்துல அவனுக்கு ஸ்நேகமும் காருண்யமும் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொல்ற. தகாதங்கிறது யாரு? கௌரவர்கள் இடத்துல ஏற்படுத்து இல்லையா? அவளை எவ்வளவோ பேசி பார்த்தது. அஜ்ஞாதவாசங்கிறதே ரொம்ப அவ வந்து அநியாயம் பண்ணி அவளை வந்து வெளியில தள்ளினான். 12 வருஷம் போகணும், அதுக்கப்புறம் 13வது வருஷம் அஜ்ஞாதவாசத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராஜ்யத்தை கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, 5 கிராமத்தை கொடுன்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, ஒரு நிலம் கூட கொடுக்க மாட்டேன், ஒரு புல் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு கேட்டா, அப்ப வந்து பெருமாள் இதனால வாழலாம் தர்மத்துக்கு போக வேண்டியிருக்கு இல்லையா? சாமதான பேத தண்டனுங்கிறது கடைசி. அது வரைக்கும் அவ பேசி பார்த்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால யுத்தத்துக்கு போற மாதிரி இருக்கு. அப்படி தானாக ஏற்பட்ட யுத்தத்தை காட்டிலும் ஸ்ரேயசா ஒண்ணு ஒரு க்ஷத்திரியனுக்கு இருக்க முடியாது. அப்படி போருக்கு போய் அர்ஜுனனுக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, ஸ்நேகமும் காருண்யமும் ஏற்பட்டுடுது. அதனால தர்ம அதர்ம தியாகுலம் இல்ல பயாகுலம். எது தர்மம் எது அதர்மம்ங்கிறதுல குழப்பம் ஏற்படுது. க்ஷத்திரியனுக்கு யுத்தம் என்னைக்குமே தர்மமா தான் இருக்குமே ஒழிய அது அதர்மம்னு தோணக்கூடாது. அவனுக்கு அதர்மம்னு தோணிடுதே, அதனால மனசுல குழப்பம் ஏற்படுறது. பிரார்த்தம் பிரபன்னம் அப்படிங்கிறத சொல்றான். பார்த்தன் சொல்றான் பெருமாள் இடத்துல பார்த்து, கண்ணா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன் திருவடியில விழுறே, எனக்கு என்ன ஸ்ரேயஸுங்கிறத நீ நிச்சயமா கண்டுபிடிக்கிறியோ அதை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் பெருமாள் வந்து இந்த சாஸ்திரத்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லி கொடுக்குறான். ஏன் அப்படின்னா, ஸ்ரேயஸ் எனக்கு என்னன்னு கேட்டுட்டான் என் குழந்தை இல்லையா? நான் யுத்தத்தை பண்ணட்டுமா பண்ண வேண்டாமான்னு மட்டும் எனக்கு கேட்கல, ஸ்ரேயஸ் எனக்கு என்னங்கிறத கேட்டுட்டான். அப்படிங்கிறதுனால இகலோக சௌக்கியத்துக்கும் பரலோக சௌக்கியத்துக்கும் மோட்ச பரியந்தமான சுகத்துக்கு எல்லாத்துக்கும் இவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, தத்துவ விவேச்சனம் ஏற்படும். தத்துவங்கள் இன்னதுங்கிறத புரிஞ்சாதான் அது இகலோகத்துக்கும் நமக்கு பிரயோஜனப்படும், பரலோக சுகத்துக்கும் நமக்கு பிரயோஜனப்படும். அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய நிலை என்ன, பரமாத்மாவினுடைய நிலை என்ன, சரீரத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக பெருமாள் வந்து சாஸ்திரத்தை அவதாரணம் பண்ணினான் அப்படிங்கிறத சொல்றான். அதனால அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்ம தயாகுலம் பார்த்தம் பிரபன்னம், இப்படி கீதையுமே பிரபத்தினால ஏற்படுறதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். பிரபத்தி பண்ணினதுனால பெருமாள் திருவாய் மலர்ந்து அருள்கிறார் இல்லையா? அதனால பிரபத்திங்கிறது அவ்வளவு முக்கியமா நமக்கு இருக்கு இல்லையா? சாதிமாம் துவாம் பிரபன்னம்ங்கிற வார்த்தையே போடுறோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல எனக்கு வேற கதி இல்லைன்னு உன் திருவடியில விழறேன், எனக்கு நீ நல்ல ஹிதத்தை சொல்லு, ஸ்ரேயஸ் எதுங்கிறத சொல்லி கொடு அப்படின்னு உடனே பெருமாளுக்கு தான் பிரபத்திக்கு பலன் இல்லாம இருக்கவே முடியாது. அதனால பூரா இந்த கீதையை நமக்கு சொல்லித்தரான் அப்படிங்கிறது. அடுத்தது நித்ய ஆத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி துதியே ஸ்திததி லக்ஷா புரோக்தா தன் மோகசாந்தயே அப்படின்னு. சாங்கிய தீஹி யோக தீஹி அப்படின்னா, சாங்கியம் அப்படின்னா ஆத்மான்னு சொல்லணும். ஜீவாத்மாவினுடைய உண்மையான நிலை
என்னங்கிறத இரண்டாவது அத்தியாயத்துல முதல்ல விளக்கப்படுறது. ஜீவம் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது, ஜீவத்தை அழிக்க முடியாத, சரீரம் தான் அழியக்கூடியது, நித்தியமானது, இது அனித்தியமானது அப்படிங்கிறத சொல்லி, அதனால் அனித்தியமாக இருக்கக்கூடிய சரீரம் கீழே விழுதுங்கிறதுனாலையும் நீ சோக்கப்பட முடியாது, நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அழிக்க முடியாதுங்கிறதுனாலையும் நீ சோக்கப்பட முடியாது, அதனால சோக்கப்படாத நீ அப்படிங்கிறத சொல்லி, அதற்கு மேல இதை நீ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யோகதீஹி, யோகம் அப்படின்னா கர்மயோகம்னு அர்த்தம். அதனால உனக்கு யோகம் உனக்கு தெரியணும். கர்மயோகத்துல இது சமத்துவம் யோக உச்சத்தைன்னு பெருமாள் சொல்றான் இல்லையா? சமத்துவம் தான் யோகம் அர்ஜுனா. உனக்கு வந்துட்டே தான் இருக்கும். மாத்தி 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 சுகமும் துக்கமும் லாபமும் நஷ்டமும் ஜெயமும் அபஜெயமும் இது வந்துட்டே தான் இருக்க போகுது. அதனால நிறுத்தவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப காமனா ஏற்படுறது. சுகம்னு ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா துக்கம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். லாபம்னு ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா நஷ்டம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஜெயம் அப்படின்னு ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா அபஜயம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். சீதம் அப்படின்னு ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா உஷ்ணம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையுமே நம்மளால கடந்து போகவே முடியாது. எவ்வளவு நினைச்சாலும் சம்மர் இருந்தா வின்டர் இருந்தே தீரும். கரெக்டு தானே இல்லையா? அதே மாதிரி காத்தால பகல்னு இருந்தது அப்படின்னா இரவுன்னு ஒண்ணு இருந்தே தான் தீரும். இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த லோகத்துல இருந்துட்டே தான் இருக்க போகுது. எனக்கு பகல் மட்டும் பிடிக்கும், இரவு பிடிக்காதுன்னு சொல்லிட முடியாது. சீத்தம் மட்டும் உஷ்ணம் பிடிக்காதுன்னு சொல்லிட முடியாது. லாபம் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், நஷ்டம் பிடிக்காதுன்னு சொல்லிட முடியாது. ஜெயம் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், அபஜயம் பிடிக்காதுன்னு எனக்கு சொல்லிடவே முடியாது. இது இருந்துட்டே தான் இருக்க போகுது. அதை பெருமாள் என்ன சொல்றான் அப்படின்னா, திதிக்ஷஸ்வா அப்படிங்கிற பேஷன்ஸ். பேஷண்டா அதை பொறுத்துக்கோ. நீ பொறுமை தான் உனக்கு கடலினும் பெரிதின்னு ரொம்ப அழகா நமக்கு சொல்லிட்டு போயிட்டா இல்லையா? அந்த பொறுமை உனக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய சமத்துவம் யோக உச்சத்தை, இது ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படிங்கிற ஒரு தன்மையோடு இருக்கணும். அப்படிப்பட்ட கர்மயோக தன்மையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. துதியே ஸ்திததீலக்ஷா புரோக்தா தன் மோகசாந்தையே. அதற்கு மேல ஞான யோகம் அது சித்திச்ச நிலைக்கு ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேரு. அதுக்கு 4 நிலைகள் சொல்லப்பட்டு ஒரு ஸ்தித பிரஜனுடைய நிலை எப்படி இருக்குங்கிறதையும் விளக்கினார் 2வது அத்தியாயத்தில். 3வதுல என்ன அப்படின்னு கேட்டா, அசக்தா லோகரக்ஷாயை குணேஷு ஆரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவா நிஸ்யோக்தா திருதியே கர்ம காரியதா. கர்மயோகத்தினுடைய தன்மைகள் 3வதுல சொல்லப்பட்டது, 3வது அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சொல்றான். இவ விளக்குறா, கர்மம் நம்ம ஏன் பண்ணணும்னு தோன்றது, நீ கர்த்தா இல்லைன்னு நினைக்கணும், ஆனா நீ கர்மாவை பண்றியே அப்படின்னு கேட்டா, நீ கர்மாவை பண்ற ஆனா நீ ஏவப்பட்டு பண்ற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. அப்போ எதனால நீ ஏவப்படுற, யார் உன்னை பிரேரணை பண்றா அப்படின்னு கேட்டா 2 காரணங்கள் பெருமாள் சொல்றான். என்ன அப்படின்னா, குணங்கள், முக்குணங்கள் தான் உன்னை ஏவருது. அதுக்கு உண்மைதானே நமக்கு தெரியறது. இன்னைக்கு ஏன் கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு மனசு படன்னு இருக்கு. கிளாஸ் இருக்கு, யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு குணம் தானே நம்மள ஏவருது இல்லையா? இல்ல குழந்தைக்கு போய் விளையாடணும்னு தோணிண்டே இருக்கு. ஏதோ ஒரு குணம் தானே ஏவருது. ஒருத்தருக்கு படம் பார்க்கணும்னு தோணிண்டே இருக்கு. ஏதோ ஒரு குணம் தானே ஏவருது. அப்போ தானா நம்ம செய்யல, ஒரு விஷயத்தினால ஏவப்பட்டு செய்யறோம். நம்ம கொஞ்சம் உள்நோக்கு பார்வையில பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டா குணங்கள் தான் நம்மளை ஏறுறது. அந்த குணங்கள் 3 விதமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் சொல்றா. என்னது அப்படின்னா, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அப்படின்னு. ரஜோகுணமும் தமோகுணத்தையும் அடக்கி சத்துவகுணத்தை மேலெடுத்து கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோல். எல்லாருக்கும் என்ன கோல் இன் லைஃபா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சத்துவகுணம் மேல 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 வளரணும். ஏன் சத்துவகுணம் மேல மேல வளரணும் அப்படின்னு கேட்டா, சத்துவகுணம் இருந்தாதான் காலக்ஷேபம் கேட்கணும்னு ஆசை வரும். ரஜோகுணம் இருந்தது அப்படின்னு கேட்டா ஷாப்பிங் போகணும் தான் ஆசை வரும். தமோ குணம் இருந்தது அப்படின்னு கேட்டா சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் இல்லையா? என்ன நடக்கிறது, பெரும்பாலான ஆத்துல என்ன நடக்கிறது இன்னைக்கு நம்மளை பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு. கீதையை வாசிக்கணுங்கிற அவசியமே கிடையாம நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டா, சண்டே வந்துருச்சுன்னா போறோம், டிவி காத்தால 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்து நமக்கு சாப்பிடுறோம். சாப்பாடு என்ன உள்ள போறதுனே யாருக்கும் தெரியாது, அந்த டிவியை பார்த்துட்டு பண்றோம். ஏன் நமக்கு ஏவப்படுறது? அடியேனும் எவ்வளவோ யோசிச்சு பார்ப்பேன். ஏன் அந்த சமயத்துல டிவியை ஆன் பண்ணி தான் பார்க்கணுங்கிற ஒரு மைண்டு எல்லாருக்கும், சின்னவாழ்லேருந்து பெரியவாழ்லேருந்து எல்லாருக்கும் அந்த தன்மை ஏன் ஏற்படுறது? குணங்கள்னால ஏவப்படுறது. இப்பதானே நான் அதுதானே படிச்சேன். எனக்கு பெருமாள் சொல்லி கொடுத்துருக்கானே, குணங்கள்னால தான் ஏவப்படுறது, தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறா போல தெரியுது. நிறுத்த முடியலையே. என்ன நிறுத்த முடியாது? நம்மளால நிறுத்த முடியறதா இல்லையா? 7 மணிக்கு சாயங்காலம் ஆயிடுது அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல வெளியில போகலாம், சாட்டர்டே சண்டே எங்க வெளியில போகலாம் அப்படிங்கிறதுனா எல்லாருக்கும் தோன்றது. ஏதோ ஒரு மால்க்கோ எங்கேயோ போயிட்டு வரோம். போற ஒண்ணு கூட ஒரு கடலுக்கு போயிட்டு வரலாம், பீச்ல போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு தோணலையே, மால்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். என்னது இது அப்படின்னா, முக்குணங்களுக்கு வசப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? வெளியிலேருந்து சாப்பிடணும்னு தோன்றது. ஆத்துல பண்றதுங்கிறது பேர்டனா போயிடுது இல்லையா? நமக்கு சிரமம்னு தோண ஆரம்பிச்சு. ஆத்துலயே ஒரு விஷயத்த பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா அது சிரமமாச்சே, அச்சோ இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். உடம்பு கஷ்டப்பட்டாதான் நன்னா இருக்கும். இன்னைக்கு என்ன கிடைச்சது நமக்கு? சைக்கிள் வந்துருது, பைக் வந்துருது, கார் வந்துருது, எல்லாம் வந்துருது அப்படின்னா உடம்புல வியாதியும் வந்துருது. ஏன் அப்படின்னா, நடந்து போறது மறந்து போயிடுது. இல்ல ஒரு இடத்துக்கு பிரயத்தனப்பட்டு போகணுங்கிறது மறந்து போயிடுது.
ஏசி நாள் முழுக்க ஓடிட்டு இருக்கு. அப்போ உடம்பு என்ன ஆகும்? வீணாகும். நேச்சர் என்ன ஆகும்? வீணாகும். அவ்வளவுதான் ஆகும். அதனால பொறுமையை வெட்டெழுந்தோம் அப்படின்னு கேட்டா உடம்புலையும் மனசுலையும் சொசைட்டிலையும் வியாதி தான் வந்துட்டு இருக்கே தவிர நன்மைகள் ஒன்றும் வரல. அது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா முக்குணம். இந்த முக்கணுக்கு வசப்படாம இருந்தால் ஒழிய நம்மளுடைய காரியங்களை நமக்கு நேர்த்தியா நடத்த முடியாது. அப்ப பெருமாள் சொல்றான், உனக்கு கர்மாக்கள் நீ பண்ற பாத்தியா, ஒவ்வொரு கர்மாவும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா முக்குணங்கள் உன்னை வசப்படுத்துறது. முக்குணங்களுக்கு நீ வசப்பட்டிருக்கே ஒழிய நீ முக்குணங்களுக்கு மாஸ்டரா, முக்குணங்கள் உனக்கு மாஸ்டரான்னு தெரியாம போயிட்டு இருக்கு. அந்த முக்குணங்கள்னால இழுக்கப்பட்டு நீ ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் நான் சாஸ்திரம்னு ஒண்ணு கொடுத்தேன். அந்த சாஸ்திரத்துல இவாவா இதை செய்யணுங்கிறத சொன்னேன். நான் செய்யணும்னு சொல்றேன். ஆனா என்ன ஆகுறது? அதுல என்ன பிரயோஜனம்? சாஸ்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு கேட்கிறான் பெருமாளே 2வது அத்தியாயத்துல. ஞாபகம் இருக்கால் எனக்கு தெரியல. சாஸ்திரங்கள் என்ன பண்ணிட முடியும்? இந்திரியங்களை சாஸ்திரங்கள் என்ன பண்ணிட முடியும்? சாஸ்திரங்களை இதை பண்ணுன்னு சொல்லிட்டே தான் இருக்கு. பண்ணிட முடியுமா? சந்தியாவந்தனம் பண்ணணும் ஒண்ணு ஒரு விஷயத்த சொல்றது பிராமணனா இருந்தா அப்படின்னு பண்ண முடியறதா? யாராவது பண்றாளா? பண்றது இல்லையே. கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, ஒரு புஷ்பத்தையாவது போய் அர்ச்சனம் பண்ண பெருமாள் இடத்துல அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு நாளால பண்ண முடியுது? பண்ண முடியறது ஏன்? சாஸ்திரம் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு என்னுடைய மனசு என்ன சொல்றது அப்படின்னு மனசு பக்கம் தானே போகுது. மனசுக்கு முக்குணங்கள் பக்கம் தானே போயிட்டு இருக்கு. அதனால நீ கர்மாவை பண்ணும்பொழுது நீ கர்த்தா இல்லைன்னு நான் ஏன் தெரியுமா சொல்றேன் அர்ஜுனா? கர்த்தாங்கிறது ஜீவாத்மா. ஆனா இவன் கர்த்தாங்கிறது தன்னுடைய இயற்கை சுவாவத்தை இழந்து முக்குணங்களுக்கு வசப்பட்டு அது எங்கெல்லாம் இழுக்கிறதோ இழுத்து போறதுனால அந்த கர்த்தத்துவத்தை செயலாற்றக்கூடிய தன்மையை முக்குணத்தில் வை அப்படிங்கிறார். எஸ்கேப் ஆகுன்னு பெருமாள் சொல்லல. நான் பண்ண சொல்லிக்கலாமே இல்லையா? நம்ம ஆவணி ஆகட்டும் காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுது காமோ காரிஷின் மன்யுர காரிஷித்னு ஒண்ணு சொல்லுவா. அது ஒரு மந்திர ஜபம் ஒண்ணு உண்டு. காமன் அப்படிங்கிற அசுரன் பண்ணிட்டான், மன்யுஹு அப்படிங்கிற ஒரு அசுரன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணல, காமன் ஒரு அசுரன் உடம்புக்குள்ள இருந்துட்டான், அவன் தான் பண்ற மாதிரி ஆயிடுத்து. அப்ப அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கா. காமோகார்ஷின் மன்னிர கார்ஷித், காமோகார்ஷின் மன்னிர கார்ஷித், காமோகார்ஷின் மன்னிர கார்ஷித். அவன் தான் பண்ணினா, நான் பண்ணல, அவன் தான் பண்ணினா, அவன் தான் பண்ணினா, அவன் தான் பண்ணினா, அவன் தான் பண்ணினா. அது எஸ்கேபிசம் கிடையாது. உண்மையை உணரத்துக்குன்னு ஒரு தன்மை, ஒரு நேரம், அவ்வளவுதான். எஸ்கேபிசம் கிடையாது. அப்போ நீ அப்ப அந்த காமோகார்ஷின் மன்னிர கார்ஷின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா காமன் ஒருத்தர் இருக்காங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு அரக்கர்கள்லாம் இருக்காங்கிறத ஒத்துக்கணும். இந்த காலத்துலதான் அரக்கர்கள் நம்மளுடைய பார்க்கிற மாதிரி புராண காலத்துல இருக்கக்கூடியதா ஒரு தலையில ஒரு 2 கொம்பு, காதுகள்லாம் பெருசா இருந்த சூர்பனகை மாதிரி யாரும் எல்லாம் கடைய போறது. அந்த சூர்பனகா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், எல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் உட்காந்துருக்கு. இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அரக்கர்கள் அசுரர்கள் இருந்த காலத்துல கூட தர்மம் இருந்ததுன்னு தோணிட்டு. இப்ப அந்த தர்மம்ங்கிறது ஒண்ணுமே இல்லையே இல்லையா? சீதை ஒரே ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உலகமே போராடி அந்த குழந்தை தாயாரை மீட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் போயிட்டு இருக்கா? எங்க போச்சு தர்மங்கள்லாம்? அதெல்லாம் கேட்பார் இல்லாம இருந்துதானே இருக்கு. அப்ப எங்க இருக்கான்? அந்த அரக்கன்லாம் இருக்கானா, அசுரன்லாம் இருக்கானா? இவள்லாம் சும்மா மித்துன்னு சொல்லிட்டான்னு சொல்லிடுறாங்க. மித்துன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட வெளியில பெர்சானிஃபைடா தான் தெரியலையே தவிர உள்ளுக்குள்ள இருந்து தானே இருக்கு. எப்படிப்பட்ட அசுர குணம் மனசுக்குள்ள உட்காந்து இருக்கு. வெளியில போய் தேடணுங்கிற அவசியமே இல்லையே. மனுஷன் அசுரனா மாறிட்டானே. அட்லீஸ்ட் புராணங்கள்ல மனுஷன் வேற அசுரன் வேறன்னு இருந்தது. இன்னைக்கு மனுஷனுக்கும் அசுரனுக்கும் வித்தியாசமே தெரியாம எல்லாருமே அசுரர்களா இருந்துட்டு இருக்கோம். தேவர்கள்ங்கிற ஒரு தன்மையை பார்க்கவே முடியல. தெய்வத்தன்மைனா என்னன்னே தெரியல இல்லையா? ஒரு 100 பேர் இருக்கும் அப்படின்னா 99 பேர் அசுரர்களா இருந்துட்டோம். அது கரெக்டுங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்ம வந்துட்டோம். என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரியே போயிடுது. அப்ப தர்மத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுது இல்லையா? அப்படி தர்மங்கள் தொலைந்து அதர்மங்கள் தான் மேலிடத்து இருக்கு அப்படிங்கிறதுனால முக்குணங்களுக்கு வசப்பட்டிருக்கோங்கிறது நமக்கு நன்னா தெரியுது. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா காமோகார்ஜின் மன்னிர கார்ஷித் அப்படின்னா அங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அரக்கர்கள்னு ஒண்ணு இருக்கா, அவாதான் பண்றா அப்படின்னு. முக்குணங்கள்னு ஒண்ணு இருக்கு, முக்குணங்கள்னாலதான் நான் ஏவப்பட்டு பண்றேன். அது எஸ்கேபிசம்னு நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா முதல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். பண்றதை நியாயப்படுத்தினோம்னா அது எஸ்கேபிசம். ஆனா பண்றது முக்குணங்கள் நம்மளிடத்துல ஒரு குணங்கள் இருக்குங்கிறத முதல்ல உணர்ந்தோம் அப்படின்னு கேட்டா அப்பதானே வெளியில நின்று விட்னஸா பார்க்க முடியும். விட்னஸா பார்க்கலன்னா 2 ஒண்ணுன்னு ஆயிடுமே. முக்குணங்கள் வேறு, ஜீவாத்மா வேறுங்கிற ஒரு விட்னஸ் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா அது 2 வெவ்வேறுங்கிற விவேச்சனம் இருந்தாதான் வரும். அந்த பகுத்தறிவு இருந்தாதானே வரும். ஜீவாத்மா வேறு, முக்குணங்கள் சரீரத்தினுடைய சம்சர்க்கத்தினாலே ஏற்பட்டது. சரீரத்தோடு நான் சேர்ந்திருக்கிறதுனால தான் முக்குணங்களுக்கு நான் வசப்பட்டிருக்கேன் அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த விவேச்சனம், அந்த பகுத்தறிவு இருக்கும் பொழுதுதான் அது வேறு இது வேறுங்கிற எண்ணம் வரும். அப்பதான் அச்சச்சோ நான் என்ன பண்ணணுங்கிற கேள்வியே வரும். அது முமுட்சுவுக்கு ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கல அப்படின்னா ஆன்சர் கிடைக்காது. தேடல் இல்லை அப்படின்னு கேட்டா பெருமாள் அடைய முடியாது. தேடல் வேணுமே நமக்கு. என்ன நான் எதுக்கு வந்திருக்கேங்கிற ஒரு தேடல் இல்லாம நம்மளால பெருமாள் அடைய முடியாது இல்லையா? அப்ப அந்த விவேச்சனம் வேண்டியிருக்கு. அதனால பெருமாள் 3வது அத்தியாயத்துல என்ன சொல்றான் அப்படின்னா கர்மா
நீ கர்த்தான்னு நினைச்சுக்காத அர்ஜுனா, முக்குணங்கள் தான் கர்த்தாங்கிறது தெரிஞ்சுக்கோ. முக்குணங்களுக்கு வசப்பட்டு தான் நீ ஒரு காரியத்தை பண்றங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்லி, ஒருவேளை முக்குணத்துல வைக்கல அப்படின்னா என்னிடத்துல வை. சர்வேஸ்வரேவா நியஸ்ய அப்படின்னா, சர்வேஸ்வர நேரத்துல எப்படி கர்மாவை வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பிரதான முக்குணங்கள் யாருடைய வசத்துல இருக்கு இல்லையா? மாயை அப்படிங்கிறது யாருக்கு வசப்பட்டது? மாயைங்கிறதுக்கு அறிவு கிடையாது இல்லையா? மாயைக்கு அறிவு கிடையாது, அச்சேதனத்துக்கு அறிவு கிடையாது. அப்போ அறிவில்லாத ஒரு வஸ்துவுக்கு செயலாற்றக்கூடிய தன்மை, தானாக நினைத்து சங்கல்பித்து செயலாற்றக்கூடிய தன்மை கிடையவே கிடையாது. நான் இதை பண்ணணும்னு நினைச்சு முக்குணங்கள்னால பண்ணவே முடியாது. கரெக்டா? ஏன் ஏன் அப்படின்னா அது அச்சேதனம். அச்சேதனத்துக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா அறிவுங்கிறது கிடையாது. அப்ப அறிவில்லாத ஒரு வஸ்து அறிவுடைய ஒரு ஜீவாத்மாவை பிரேரணை பண்ணி ஒரு விஷயத்துல தள்ளணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கா அந்த சாமர்த்தியம் இருந்திருக்க முடியுமா? நான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமாவது அது இருந்திருக்க முடியுமா? இருக்காது. என்ன அப்படின்னா, எம்பெருமானாலே அந்த தன்மையை அதீனமாக கொடுக்கப்பட்டு அதற்கு இணங்கி முக்குணங்களுக்கு வசப்பட்டு இந்த ஜீவாத்மா இந்த காரியங்களை செய்கிறான். அப்படின்னா ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்கு அதீனம், இந்த பிரதானம்னு சொல்லக்கூடியதான பிரகிருதியும் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கிறதுனால இந்த கர்த்தா அப்படிங்கிற ஒரு தன்மையை எம்பெருமானிடத்திலே வை அப்படின்னா, எல்லாமே அவனுக்கு அதீனமா தான் இருந்துருக்கு இல்லையா? நான் இன்னைக்கு பிறந்ததுக்கு அவன் தான் காரணம் இல்லையா? அதனால எல்லாத்தையும் அவனிடத்துல வை. நான் இன்னைக்கு நான் பண்றேன் அப்படின்னா பிரேரணை பண்ணி எம்பெருமானாலே பிரேரணை பண்ணப்பட்டு அதுக்கு வசமான முக்குணங்களுக்கு நான் வசப்பட்டு இந்த காரியங்களை பண்றேன் அப்படிங்கிறது. ஏன்னா இயற்கையான பராதீனமான கர்த்தா தான் இவன். ஏன் பராதீனமான கர்த்தா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இவன் கர்த்தத்துவங்கிறது எம்பெருமானுக்கு அதீனப்பட்டதுதான். ஏற்கனவே சொன்ன பிரம்மசூத்திரத்தை படிக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தாங்கிறது இவன் கர்த்தாவா கர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஏற்பட்டு, இவன் கர்த்தா இல்லை, ரெண்டுமேக்கு நடுவுல தான் அந்த சூக்ஷ்மமான தர்மம் இருந்துருக்குங்கிறத உணரணுங்கிறத சொல்லி இவன் பராதீன கர்த்தா அப்படின்னு முடிவார்த்தம். என்ன அப்படின்னா, இவன் கர்த்தா தான், செயலாற்றக்கூடிய தன்மை இவனுக்கு உண்டு, ஆனா எம்பெருமானுக்கு வசப்பட்டு செயலாற்றக்கூடிய தன்மை இவனுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்றான். அப்போ அந்த கர்த்தத்துவத்தை எம்பெருமானிடத்துல வை அப்படின்னா, இது ரெண்டத்தையும் பண்ணினாதான் நான் என்னுடைய செயல், இது நான் பண்ணினேன், இது என்னுடைய செயல், இதனால வரக்கூடிய பலன் என்னுடையதுங்கிற ஒரு எண்ணம் போகணும் அப்படின்னா இந்த கர்த்தத்துவத்தை வேற இடத்துல வைக்கணும். அது எங்க வைக்கணும்? நீ பண்ணல அப்படின்னா யார் பண்ணினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணும் இல்லையா? எம்பெருமானிடத்திலே அவன் கையிலே நான் கருவியாக என்னை கொண்டு எம்பெருமான் தன்னுடைய புருஷார்த்தமாக ஒரு விஷயங்களை செய்கிறான் அப்படின்னு சொல்றோம். சாத்விக தியாகம்னு சொல்றோம். அப்ப எம்பெருமானிடத்துல அந்த கர்த்தத்துவத்தை வை அப்படின்னு பெருமாள் சொல்றான். ஒண்ணு முக்கணத்துல வை, இல்ல என்னிடத்துல வை. அப்படி வச்சுட்டு நீ கர்த்தா இல்லைங்கிற ஒரு எண்ணத்தோடு இரு அப்படிங்கறத பெருமாள் சொல்லி கொடுத்தான் 3வது அத்தியாயத்துல. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் கர்மயோகத்தை பத்தி தான் சொல்லி தருது. ஆனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ஆழ்ந்து நமக்கு சொல்லி தருது. ஆச்சா, இப்ப 4வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். என்னுடைய ஸ்கிரீனை நான் ஷேர் பண்றேன், தெரியறதான்னு பாருங்கோ. ஸ்கிரீனை மாத்திண்டே இருந்தா கஷ்டமா இருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு தமிழா இருக்கிறதுனால நான் தமிழை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு தோன்றது எனக்கு. சரி, இப்போ நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன். திருப்பி படிக்கிறதுக்கு உங்களோட ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணுங்கோ, படிக்கலாம். ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். எனக்கு ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டே வாங்கோ, நான் அப்படியே கூப்பிடுறேன். யார் சொல்றீங்களோ அவ திருப்பி சேவிக்கலாம், அந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அடியே अथ ज्ञानकर्मसन्न्यासयोगो नाम चतुर्थोऽध्यायः। श्रीभगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवान् अहमव्ययम् विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत्। इमं विवस्वते योगं प्रोक्तवान् अहमव्ययम् विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत्। एवं परम्परा प्राप्तम् इमं रादर्शयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप। एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप। स एवायं मया तेद्या योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम्। स एवायं मया तेद्या योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम्. அப்படின்னு மூணு காரியங்கள்னால
சொல்றான் பெருமாள். இந்த யோகங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு வரல அர்ஜுனா, ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குங்கிறது பெருமாள் நமக்கு முதல்ல சொல்லித்தரோம் இல்லையா? வசுமதி அம்மா முதல் 3 ஸ்லோகங்களை சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்சா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राग मनुरिष्वागवे अब्रवीत् इवं विवस्वते योगं प्रोक्तवान् अहमव्ययम् विवस्वान्मनवे प्राग मनुरिष्वागवे ब्रवीत् एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकालनेदमकथा योगो नष्टः परन्तपः इवं परम्परं प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकालनेकमगता योगो नष्टः परन्तपः स एवायं मया देत् योग प्रोक्त पुरातनक भक्तोऽसि मे सगासेति रहस्यं हेतदुत्तमम् स एवायं महादोत्य योग प्रोक्त पुरातनक भक्तोऽसि मे सगासेति रहस्यं हेतुदेत्तमम् ஏதத் உத்தமம் அப்படின்னா, உத்தமம்னா உயர்ந்ததுன்னு சொல்றோம். இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றான்? அந்த தூ வந்து ஏதத் உத்தமம் அப்படின்னு சொல்றோம். ஏதத் உத்தமம் அப்படின்னு அர்த்தம். குட். ஸ்ரீ பகவான் உவாச்சா, எம்பெருமான் சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம். இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அஹமவ்யயம் அப்படின்னு. விவஸ்வான் மனவே பிராஹா மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். இது நேத்திக்கு இன்னைக்கு வரல அர்ஜுனா, நான் உனக்கு முதல்ல இப்ப நான் சொல்லித்தரல, ரொம்ப நாளா இருந்துட்டு. இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அஹமவ்யயம் அப்படின்னு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அவ்யயமான அழியக்கூடியதான நான் இதை இந்த சாஸ்திரத்தை விவஸ்வான் அப்படிங்கிறவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் முதல்ல. வைவஸ்வத மனு அப்படிங்கிறோம் இல்லையா, அப்படி விவஸ்வான். அந்த விவஸ்வானுடைய புத்திரன் தான் மனு. அப்ப விவஸ்வான்கிறவா மனு அப்படிங்கிறவாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மனு அப்படிங்கிறது இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்கு குலந்தான ராகவனுடைய குலம். அப்ப இந்த இக்ஷ்வாக்கு அப்படிங்கறத சொல்லிக்கணும். நம்ம எந்த மன்வந்தரத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டா வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு. அந்த முதல்ல இது ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வருது. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அஹமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹா மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். இதுக்கு ஒரு பரம்பரை உண்டு அர்ஜுனா. நான் விவஸ்வானுக்கு சொல்லிக் கொடுத்தேன், விவஸ்வான் மனுவுக்கு சொல்லிக் கொடுத்தான், மனு இக்ஷ்வாக்குக்கு சொல்லிக் கொடுத்தான். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு. இப்படி பரம்பரையினால இது ஏற்பட்டது. இது ராஜர்ஷிகள் அறிந்திருந்தார்கள் அப்படின்னு. விதுஹு அறிந்திருந்தார்கள். சகாலேன இஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. இது காலத்தினால என்ன ஆயிடுது அப்படின்னா நஷ்டமாயிடுது அர்ஜுனா. ரொம்ப நாளா தான் இருந்தது. நான் விவஸ்வானுக்கு சொன்னேன், மனுக்கு சொன்னா, அதுக்கப்புறம் இக்ஷ்வாக்கு ஏற்பட்டது. அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ராஜர்ஷியர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருந்தது. ஆனா காலகட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா நஷ்டம் ஆயிடுது. என்ன இருக்கோ இல்லையோ காலத்தினால நமக்கு நஷ்டங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அவர் காலத்திலையும் அதுதான் சொல்லியிருக்காரு. அவர் துவாபர யுகத்துல இருந்த அப்பையும் ரொம்ப யுகாந்தரங்கள்ல இது நான் சொல்லினேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா அது அழிஞ்சு போயிடுத்து அப்படிங்கறது சொல்றாரு. ச ஏவாயம் மயா தேத்யா யோக புரோக்த புராதனஹா. புராதனமான இந்த யோக்கியம் என்னால் மறுபடியும் உனக்காக உன் பொருட்டு சொல்லப்பட்டது. ச ஏவ அயம் மயா என்னால் சொல்லப்பட்டது. தே அத்ய இன்னைக்கு என்னால் சொல்லப்பட்டது. அயம் இது என்னால் இன்னைக்கு சொல்லப்பட்டதும் அதேதான். சகேவ அதே யோகம்தான். எந்த யோகம்? கர்மயோகம். பரம்பரையா ராஜரிஷிகள்லாம் அறிந்திருந்தார்களோ, இந்த மன்வாந்தரத்துக்கு முதல்ல ஆதியில என்னாலே உரைக்கப்பட்டதோ, மனுவுக்கு இக்ஷ்வாவுக்குலாம் என்னால் உரைக்கப்பட்டதோ, அதே இன்னைக்கு என்னால் உனக்கு உரைக்கப்பட்டது. புராதனமானது. இன்னைக்கு நேத்தி வந்ததில்லை. இன்னைக்குதான் நான் முதல்ல உனக்கு இந்த கர்மயோகத்தை பத்தி சொல்றேங்கிறத நினைச்சுக்காரு. இங்க கர்மயோகம் தான் கான்டெக்ஸ்ட். ஏன்னா நம்ம இன்னும் பக்தி யோகத்துக்கு வரல. நான் ஏன் உனக்கு சொல்றேன் தெரியுமா? பக்தோசி, எனக்கு பக்தனாச்சே, பக்தன்கிறது எனக்கு ரொம்ப பிரியமாச்சே. சகா சேதி, எனக்கு நீ சகாவாச்சே, ஃப்ரெண்ட் ஆச்சே. ரகசியம் ஹேதது உத்தமம். இது ரொம்ப ரகசியம் அர்ஜுனா, உத்தமமான ரகசியம். கர்மயோகங்கிறது உத்தமமான ரகசியம். எப்படி உத்தமமான ரகசியமா இருக்க முடியும்? கர்மா தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காளே. பேசுறா, ஆடுறா, ஓடுறா, காசப் பண்றதுலேருந்து எல்லாம் கர்மா தானே, ஓடுறதுலேருந்து எல்லாம் கர்மா தானே. ஆஃபீஸ்க்கு எல்லாரும் ஓடின்னு தானே இருக்கு, சமைக்க வேண்டிதான் இருக்கு. அப்ப கர்மாக்கள் எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கா. அப்ப கர்மயோகம் ஏன் ரகசியம்னு சொல்லணும் அப்படின்னா, கர்மாக்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. கர்மாக்களை பண்ணும் பொழுது யோக நிலையில இருந்து கொண்டு பண்றதுங்கிறது ரகசியம்தான். அந்த மனு அந்த எவ்வளவு பேருக்கு மனசுல இது நம்ம யோகம் பண்றோங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ண முடியாது. யோகம் பண்றோங்கிற எண்ணம்ங்கிறது என்னங்கிறது புரியறது இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். அதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். கர்மாவை எல்லாரும் பண்றோம். கர்மாவை பண்ணும் பொழுது இது யோகமா மாறுறது எப்போ அப்படின்னு கேட்டா, கர்த்தா நான்
அல்ல, கர்மாவினுடைய பலன் என்னுடையதல்ல, இந்த கர்மா என்னுடையதல்ல, எம்பெருமானுக்கு அதீனமாக அவன் பொருட்டு அவனை கொண்டு அவனாலே இது செய்யப்பட்டதுங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணும் பொழுது அது கர்மயோகமா மாறுது. அப்படி நம்ம கர்மாக்களை பண்ணும் பொழுது துவந்தங்கிறது ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். சீதம் உஷ்ணம் ஜெயம் அபஜயம் வந்துட்டே தான் இருக்கும். அதை பொறுத்துண்டு இருக்கக்கூடிய தன்மை அப்படித்தானே இருக்கும். வராம எப்படி இருக்குங்கிற நினைப்பு நமக்கு இருக்கா? வருதே 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 வருதேன்னு கரைய தோன்றதே தவிர வந்துதானே ஆகும். வராம எப்படி இருக்கும்? மனுஷன் ஒருத்தர் இருந்துட்டான் அப்படின்னா சரீரத்துல ரோகம் இருக்கதானே செய்யும். ஜுரம் ஏன் வந்ததுன்னு எப்படி கேட்க முடியும்? ஜுரம்னு உடம்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஜுரம்னு ஒண்ணு வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால? சம்மர் சீசன் வரதான் செய்யும், வேர்த்து கொட்டதான் செய்யும். என்ன பண்ண முடியும்? பொறுத்துக்க தான் தெரிஞ்சுக்கணும். பொறுத்துக்க முடியறதா அவனால? எவ்வளவு பொறுத்துக்க முடியும்? இப்படி அப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியுமா? 100 பொறுத்துக்க வேண்டாம், 90 பொறுத்துக்கலாமா, 80 பொறுத்துக்கலாமா? அப்ப அதுவே யோகம் தானே. நம்ம 100த்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு அந்த 100லேருந்து ஒரு 10க்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கலாமே. முதல்ல ரியாக்ஷன் தானே, ஆக்ஷன் நம்மளால மாற்ற முடியாது. நமக்கு வெளியில இருக்க சுத்தி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அது நடக்கும் பொழுது நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோங்கிறது நம்மளுடைய காரியத்துல தானே இருக்கு. யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டா, அவ திட்டாங்கிறதுனால அவ திட்டிட்டு 5 நிமிஷத்துல ஓடி போயிடுவா. நம்ம 5 மணி நேரத்துக்கு அதை பத்தி மட்டுமே நினைச்சுட்டு, அதை பத்தி மட்டுமே பேசிட்டு, அதை பத்தியே 4 இடத்துல அவளை தீர்த்துரும். அவ ஒருத்தர் நம்மளை பத்தி மட்டும்தான் சொல்லியிருப்பா. நம்ம என்ன பண்ணிருப்போம்? அதுல ஆரம்பிச்சு வாய்க்கு வந்தவா எல்லாரையும் திட்டி தீர்த்துருவோம். ஏதாவது நடந்திருக்காது. ஆனா நீ திட்டி தீர்த்திருப்ப, அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? பாவத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வச்சுட்டோமே ஒழிய உண்மையிலே எதுவுமே நடக்கல. பெருமாள் பின்னாடி மேல பார்த்துன்னு சிரிச்சுட்டு இருக்கான். ஆஹா, ஒரு சின்ன விஷயத்த சொன்னா இவா எவ்வளவு பெருசாக்கி எவ்வளவு காரியங்களை கர்மாக்களை தனக்கே சேர்த்துக்கிறா பாருங்க. இது பல வினை பயன் நம்ம பக்கத்துல வருதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இல்லாம அவ திட்டினாளா? அப்படியா? ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு கேட்டா ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது. பெருமாளே இப்படி நினைச்சுட்டு இருக்காளே, நான் அப்படி பண்ணலையே, அந்த எண்ணத்துல நான் பண்ணலையே, என்னை காப்பாத்து. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடணும். அதோட சரி. அப்ப என்னாச்சு? 5 மணி நேரத்துல நீ சேர்த்த ஒரு கர்மா 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுத்து. அந்த 5 நிமிஷமும் பெருமாள் இடத்துல இப்படி சொல்லிட்டாலே, கண்ணா நான் அப்படி நினைச்சு பண்ணலையே, என்ன நீ தான் காப்பாற்றணும், உன் திருவடியே தான் எனக்கு பலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது போயிடுறோம். மறக்கக்கூடிய தன்மை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். அப்ப துவந்துவத்தை பொறுத்துண்டு எல்லாம் உனக்கு தான் சேர போறது. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ணல, இருந்தாலும் அவ நினைச்சுட்டா இப்படிதான் இருக்கணும் நீ நினைச்சிட்ட போல இருக்கு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல முடிஞ்சே போயிடுது. அவ 5 நிமிஷம் திட்டினா நம்ம 5 நிமிஷம் பெருமாள் இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணினோம், முடிஞ்சு போயிடுது. அதோட பெருமாள் இடத்துல நேரா விண்ணப்பம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமோ அல்லது ஒரு தன்மையோ வரல அப்படின்னு கேட்டா அந்தரங்கமா யார் இருக்கா? மனைவியோ இல்ல கணவனோ அவன் இடத்துல சொல்லி 5 நிமிஷத்துல நிறுத்தலாமே. 5 மணி நேரம் வேண்டாமே. 5 நிமிஷத்துல நிறுத்த முடியுமா? 50 நிமிஷத்துல நிறுத்த முடியுமா? நிறுத்திட்டோம் அப்படின்னு கேட்டா அந்த 5 மணி நேரம் செய்வாச்சு இல்லையா? அதுதான் யோகம்னு அர்த்தம். பொறுத்துக்கக்கூடிய தன்மைதான் யோகம். கர்த்தா நான் அல்ல அப்படிங்கிற எண்ணக்கூடிய தன்மைதான் கோபம். என்னுடைய வினை பயன் அதனால இப்படி சொல்ற மாதிரி ஆயிடுது. ஈஸி கிடையாது. அதனால்தான் அது ரகசியம்னு சொல்ல வரேன். ஏன் இது ரகசியம்? எல்லாரும் தானே கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கானா? கர்மாக்களை பண்ணிட்டு தான் இருக்கா. நான் பண்ணலங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணிட்டு இந்த துவந்துவங்கள் வரும்பொழுது அது பொறுத்துண்டு இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டா வாழ்க்கையினுடைய உண்மையான சாரத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். அப்படி இருக்க தெரியலையே. அதனால நான் உனக்கு சொல்லித்தரேன், பக்தன் நீ, சகா நீ, அதனால நான் உனக்கு சொல்லித்தரேன் அர்ஜுனா, இது சாமானியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அர்ஜுன உவாச்சா अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वम् आदौ प्रोक्तवानिति. अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वम् आदौ प्रोक्तवानिति. வெங்கடம்மாள் நீங்க சொல்லுங்கம்மா. अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वमाम् आदौ प्रोक्तवानिति. இன்னொரு தடவை சொல்லுங்க. अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयां त्वमाम् आदौ प्रोक्तवानिति. துவம் ஆதவ் புரோக்தவானிதி. துவம்னா நீ அர்த்தம், ஆதவ்னா முதல்ல. நீ தான் சொல்லி கொடுத்துருக்க. அபரம் பவதோ ஜன்மா பரம் ஜன்ம விவஸ்வதா. பின்னாடி தானே உன்னுடைய ஜென்மா ஏற்பட்டது. கிருஷ்ணன்கிறது என்னுடைய காலத்துல தானே நீ இருக்க அர்ஜுனா. கிருஷ்ணன் கேட்கிறான். கிருஷ்ணன் இடத்துல அர்ஜுனன் கேட்கிறான். அபரம் பவதோ ஜன்மா. அர்ஜுனன் நம்ம 2 பேரும் சக்கா தானே. அப்ப நீ இப்பதானே அவதாரம் பண்ணிருக்க. அப்ப நம்மளுடைய காலம் சமகாலம் எனக்கு புரியுறது. பரம் ஜன்ம விவஸ்வதா. விவசாயம் எப்பயோ இருந்திருக்காரே, இன்னைக்கு இல்லையே அவர் இல்லையா?
பரம் ஜென்ம விவஸ்வதா. அப்ப ஜென்ம காலம்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கும் பொழுது விவஸ்வான்ங்கிறது காலகட்டத்துல எப்பயோ ஜென்மா எடுத்திருக்க. ஆனா உன்னுடைய ஜென்மாவோ இப்ப இருக்கே, என்னுடைய காலகட்டத்துல தானே இருக்கு. அப்போ கதமே தத் விஜானியாம், அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? துவம் ஆதவ் புரோக்தவானிதி, நீதான் முதல்ல இருந்து சொன்னங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறான். ஏன் அப்படின்னா பெருமாள் முதல்ல என்ன சொல்றார்? இவன் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம், நான் தான் சொன்னேன் விவஸ்வானுக்கு அப்படின்னா. உடனே உனக்கு கேள்வி வருது, விவஸ்வானுக்கு நீ எப்படி சொல்லியிருக்க முடியும்? அவருடைய காலகட்டம் எப்பயோ இருந்தது, உன்னுடைய காலகட்டம் எப்பயோ இருந்திருக்கும் பொழுது இப்ப எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத கேட்கிறார். இதோட கீதா பாஷ்யத்துல ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு உத்தரமும் தானே அழகா சொல்லித்தரார். என்ன அப்படின்னு கேட்டா, அர்ஜுனனுக்கு தெரியாதா இவன் அவதார புருஷன் அப்படிங்கிறது? அர்ஜுனனுக்கு தெரியாதா? ஏன் ராஜசூய யாகத்துல பார்த்தானே இல்லையா, இங்க தெரிஞ்சுதே. அவ எல்லாரும் அக்ர பூஜை யாருக்கு ஏற்படணும் அப்படின்னா பீஷ்மர், துரோணர் எல்லாரும் யாருக்கு சொன்னா கண்ணன்கிற அவனுக்கு தான் ஏற்படணும். ஏன் அப்படின்னா அவன் பரமாத்மா அப்படிங்கிறது. அவன் பரமாத்மாங்கிறது நன்னா தெரிகிறது. அவனுடைய லீலைகள்லாம் பார்க்கும் பொழுது அவனுடைய எல்லா சேட்டித்தங்களும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கே, அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கே. அர்ஜுனனே பின்னாடி வந்து பரம்பிரம்ம பரந்தாம அப்படின்னு இந்த கீதையிலே சொல்றானே. அப்ப அர்ஜுனன் இவன் பரம்பிரம்ம பரந்தாமங்கிறத தன்னுடைய வாக்குனாலேயே சொல்லியிருக்கான். அந்த யாகங்கள்லாம் நடக்கும் பொழுது பீஷ்மர் அவருக்கு தான் அக்ர பூஜை நடக்கணும், காரணம் அவன் பரமாத்மாங்கிறத சொல்லியிருக்கான். அப்ப நிறைய விஷயங்கள் அவருடைய சேட்டித்தங்கள்லாம் பிறந்ததுலேருந்து அவதாரம் பண்ணினதுலேருந்து அவன் பண்ண லீலைகள்லாம் பாலலீலைகள் எல்லாம் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவனுடைய பாலலீலைகள் தெரிஞ்சிருக்கு. பீஷ்மர் போன்றவர்கள் அவருக்கு அக்ர பூஜை பண்ணணும், காரணம் அவன் பரமாத்மாங்கிறத சொல்லியிருக்கான். அவனுக்கு நேர்ல தான் ஏற்பட்டிருக்கு. அவனும் கீதையில பரம்பிரம்ம பரந்தாமன்னு சொல்லும் பொழுது அவன் பரமாத்மா, அதனால அவனுக்கு இருந்திருக்க முடியும்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமோ? அப்ப ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்? அதற்கு மேல யோகம் சித்திச்சவா நமக்கெல்லாம் சாமானிய மனுஷர்கள், அதனாலதான் நமக்கு போன ஜென்மங்கள்ல என்ன நடந்ததுங்கிறது தெரியல இல்லையா. போன ஜென்மங்களை விடுங்கோ, 5 வயசுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல. அடியன் போல் இருக்கிறவாள்லாம் 5 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியல. அவ்வளவு எதுவுமே மனசுல ஞாபகம் இருக்காது. நம்ம ஏதோ பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியா அப்படியா அப்படியான்னு ஒவ்வொருத்தையும் அடியன் கேட்டுட்டே இருப்பேன். எவ்வளவு தடவை பார்த்தவாளையும் அப்படியா அப்படியான்னு திருப்பி கேட்கிற மாதிரியே இருக்கும். என்னுடைய மனைவி சிரிச்சுட்டே இருப்பேன், எவ்வளவு தடவை நான் அதே சொல்றது அப்படின்னு. மனசுல நிக்க மாட்டேங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்போ ஆனா யோகம் பண்ணவர்களுக்கு, யோகம் கைவந்தவர்களுக்கு போன ஜென்மாவினுடைய வாசனைங்கிறது தெரியாம இருந்திருக்காது. அப்ப யோகம் கைவந்தவனா இவன் வந்து பரமாத்மாங்கிற விஷயத்தை விட்டுருங்கோ, யோகீஸ்வரனாக இருந்தாலும் கூட அப்ப மத்த ஜென்மாக்கள்ல இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்படியும் இருந்தாலும் இவன் கேட்டிருக்க முடியாது. அப்ப யோகீஸ்வரனாக இருந்தாலும் கூட, இருந்தால் மாத்திரமே போரும், பழைய ஜென்மாக்களுடைய வாசனைகள் தன்மைகள்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இவன் கேட்கறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அல்லது இவன் பரமாத்மாங்கிறது அவனுடைய வாக்கிலேருந்தே தெரிஞ்சிருக்கு. இவன் பாலலீகள் நன்னா தெரிஞ்சிருக்கு. பீஷ்மர் போன்றவர்கள் அந்த இடத்துல சொல்றதும் தெரிஞ்சிருக்கு. அதனாலையும் இவன் அவதாரங்கிறது நன்னா தெரிஞ்சிருக்குமே. இவன் ஏன் இப்படி கேட்டான் அப்படின்னா, அதற்குதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, அவன் தெரிஞ்சுதான் கேட்கிறான், தெரியாம கேட்கல. அப்ப தெரிஞ்சுண்டு ஏன் கேட்கிறான் அப்படின்னு கேட்டா, அவன் கேட்க வந்த இன்டென்ட் என்னவா இருக்குங்கிறது பாஷ்யக்காரர் அலசரர். என்ன கேட்டிருப்பான் அவன்? நீ முன்னாடி பிறந்தியே, இப்ப எப்படி நீ சொல்லி கொடுத்த? அதை அவன் கேட்க வரல. அவன் கேட்க வந்தது என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு நிஜமாவே ஜென்மாங்கிறது உண்மைதானா? அப்படியா, ஜென்மா இருக்குங்கிறது தெரிகிறது, நிஜமாவே உனக்கு ஜென்மாங்கிறது உண்மைதானா? இல்ல இந்திரஜாலம் போலையா? இந்திரஜாலம்னா மேஜிக்னு அர்த்தம் இல்லையா. நம்ம ஸ்டேஜ்ல மேஜிக் எல்லாம் பார்த்திருக்கோம். அது உண்மை கிடையாது, இந்திரஜாலம் தான். அப்போ நம்ம கண்ணுக்கு பார்க்கும் பொழுது அது உண்மை போல தெரியறது, அது உண்மை இல்லைங்கிறது பண்றவாளுக்கு தெரியும். ட்ரிக், மேஜிக் இல்லையா. அது உண்மை இல்லைங்கிறது நமக்கு தெரியறது, தாற்காலிகமானது தான், அது உண்மை கிடையாது. அப்ப சத்தியங்கிறது சத்தியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா உண்மையில அது நடக்கணும், அப்பதான் அது சத்தியம். அப்போ உன்னுடைய ஜென்மாங்கிறது சத்தியமா இந்திரஜாலம் போல மிச்சையா? மிச்சை அப்படின்னா பொய்ன்னு அர்த்தம். உண்மையா பொய்யா? உன்னுடைய தோற்றங்கிறது உண்மையா பொய்யா? சும்மா எங்களுக்கெல்லாம் உன்னுடைய தோற்றம் மாதிரி எங்களுக்கு தெரியறதா, இல்ல நிஜமாவே நீ அவதாரம் படினா வரியா? ஜென்மா உன்னுடைய உண்மையா பொய்யா? அப்ப உன்னுடைய ஜென்மாங்கிறது உண்மையா பொய்யா கண்ணா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு மேல என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டா, நீ ஜென்மா எடுத்துன்னு வரும்பொழுது உன்னுடைய சுரூபம் சுபாவம் இதெல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வருவியா, இல்ல எங்களை போல கர்மாவுக்கு அதீனமான ஒரு ஜென்மா உனக்கு ஏற்படுறது? என்ன அப்படின்னா, நம்ம முக்த நிலையில இருக்கும் பொழுது, ஆத்ம நிலையில இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு புத்தியினுடைய பிரகாசம் எப்படி இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, இவனை ஞானமயன்னு சொல்றான், நம்மளதான் சொல்றோம். ஆத்மா வந்து ஞானமயமானது. ஆனா நமக்கு இப்ப இந்த ஜென்மால ஞானமயம்னா தோன்றது ஒண்ணுமே தோணலையே. நேத்தி கத்துக்கிறது இன்னைக்கு மறந்து போயிடுறது இல்லையா. கத்துக்கும் பொழுது புரியவும் மாட்டேங்கிறது, மந்த புத்தியா தோன்றது.
அப்ப ஞானம் எப்படி வந்து மலர்ந்திருக்கணுமே? இயற்கையானது ஜீவாத்மாவுக்கு ஞாத்திருத்துவம் தானே, அறியக்கூடிய தன்மை தானே. இயற்கையாவே அறிஞ்சிருக்கணும், அவன் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இயற்கையாவே எல்லாம் தெளிவா இருக்கணும். ஒன்னும் தெளிஞ்ச மாதிரியே தெரியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மபூத ஞானம் வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் சுருங்கி இருக்கு அப்படின்னா, இவனுக்கு ஜன்மா ஏற்படுறது. ஜன்மா ஏற்பட்டா என்ன அப்படின்னு கேட்டா, சரீரத்தினுடைய சம்பந்தம் ஏற்படுது. சரீரத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டா என்ன அப்படின்னு கேட்டா, உன்னுடைய இயற்கையான தன்மை குறைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப இயற்கையில நீ ஞானவான், ஞாத்திருத்தங்கிறது உனக்கு இயற்கையான தன்மை. ஆனா நீ ஜென்மா எடுத்துட்ட பத்தியா, அப்ப ஜென்மா எடுக்கும் பொழுது சரீரத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு இல்லையா, அப்ப உன்னுடைய தன்மை குறைஞ்சு போயிடுறது. அப்படிதானா உனக்கும் கிருஷ்ணா, நீ ஜென்மா எடுக்கும் பொழுதும் உன்னுடைய தன்மைகள் எல்லாம் நீ விட்டுடுவியா இல்ல விடாம பிறக்கிறியா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா. நான் வரும்பொழுது அதே உள்ள எவ்வளவு வேற்றுமை ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு இருக்கு இல்லையா. ஒருத்தன் வந்து ஸ்தாவரமா பிறக்கலாம், ஜங்கமமா பிறக்கலாம், மனுஷனா பிறக்கலாம், தேவனா பிறக்கலாம். அப்ப தேவனா பிறந்தான் அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் சக்திகள் அவனுக்கு உண்டு. மனுஷன்னா இன்னும் கொஞ்சம் குறைவு. ஜங்கமம் அப்படின்னா ஓடி ஆட முடியுமே தவிர பேச முடியாது. நாயால குலைக்க தான் முடியும், அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? பூனை வந்து மியாவும் மியாவும் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியுமா? அதுவே தாவரமா இருந்தது அப்படின்னு கேட்டா நகர கூட முடியாது, மரம் போல ஒரே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதுதான். மரத்துல ஜீவாத்மா உண்டா? இருக்கு. ஏன் அப்படின்னா வளர்றதே. உள்ளுக்குள்ள சைத்தன்யம் இல்லாம ஒரு வஸ்து எப்படி வளர முடியும்? வளர முடியாது இல்லையா. அப்ப சைத்தன்யம் உள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த சைத்தன்யம் இருக்கு, ஆனாலும் அதால நகர முடியாது. தாவரம், ஜங்கமம், மனுஷன், தேவன் அப்படின்னு இருக்கா. அப்போ ஒவ்வொரு ஜன்மாக்கு ஏத்தா போல அவனுடைய தன்மைகள், சுவாவங்கள் ஒவ்வொன்று ஏற்றமும் குறைச்சலும் இருக்கும். தேவர்கள் நமக்கு மேல உயர்ந்தவளா இருக்கா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவளுக்கு தேவ ஜென்மா கிடைச்சிருக்கு. ஆத்மான்னு பார்க்கும்பொழுது எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான். ஆனா உன்னுடைய ஜென்மா என்னவோ அந்த ஜென்மாக்கு ஏத்தா போல உன்னுடைய ஞானத்துல ஏற்றமும் சுருக்கமும் இருக்கு. ஏன் ஜென்மால வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா கர்மாவனால. அப்ப ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சுரூபத்திலையும் சுபாவத்திலையும் உனக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்குமா, இல்ல அந்த ஏற்ற தாழ்வுகள் இல்லாம நீ எப்பயும் போலயே இருக்கியா? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நீ ஏன் பிறக்கிற? என்ன காரணம் உனக்கு பிறக்கிறதுக்கு? நாங்கெல்லாம் எதுக்கு பிறக்கிறோம் தெரியுமா? ஏன் பிறக்கிறோம் அப்படின்னா கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கோம், அதனால பிறக்கிறோம். வேற வேற ஜென்மாக்கள்ல நிறைய பாப்பங்கள் புண்ணியங்கள்லாம் பண்ணினோம். அந்த புண்ணியங்களை கழிக்கிறதுக்காகவும் பாப்பங்களை கழிக்கிறதுக்காகவும் ஸ்வர்க்கம் நரக்கம் போயிட்டு மீதி இருக்கிறத திருப்பி செலவழிக்கிறதுக்காக எங்களுக்கு ஜென்மா ஏற்படுறது. அப்ப ஆனா நீ உனக்கு ஏன் ஜென்மா ஏற்படுறது இல்லையா? அது மூணாவது கேள்வியா ஏற்படுறது. அப்புறம் நீ என்ன ஒரு காரணத்துக்காக நீ வந்து ஜென்மாவை எடுத்துக்கு? உனக்குன்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கணும் இல்லையா? எதுக்காக நீ அவதாரம் பண்ணணும்? எதுக்கு உன்னுடைய ஜென்மா? எந்த காலகட்டத்துல அந்த ஜென்மா ஏற்படுறது அப்படின்னு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் 6 கேள்விகள் மனசுல வச்சுண்டு அந்த 6 கேள்விகளுக்கு உத்தரம் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட அர்ஜுனன் கேட்டான். உனக்கு ஜென்மாங்கிறது உண்மையா பொய்யா? உனக்கு ஜென்மா ஏற்படும் பொழுது உன்னுடைய சொரூப ஸ்வபாவ விபவங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி கொண்டு வந்து அந்த தன்மையோடையே நீ ஜென்மா எடுக்கிறியா, இல்ல அந்த தன்மைகள் எங்களுக்கெல்லாம் குறையிறது பத்தியா அந்த மாதிரி உனக்கும் குறையிறதா? நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்மாவுக்கு வசப்பட்டுவோம், அதனால்தான் நாங்க பிறக்கிறோம். நீ ஏன் பிறக்கிற? நீ கர்மாவுக்கு வசப்பட்டு அதனால பிறக்கிறியா இல்ல வேலை காரணமா? பிறந்து வந்து நீ எப்ப பண்ற? என்ன பண்ற? என்ன காரியம் பண்ற? எப்ப நீ பிறப்ப? இப்படிங்கிற ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இதுக்கெல்லாம் உத்தரம் வேணுங்கிறதுனால அபரம் பவதோ ஜென்மா பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேதத் விஜானேயாம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி. நீ தான் பண்ணின அப்படிங்கறத எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிஜமாவே நீ பண்ணியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. அப்ப பரம் ஜென்ம அப்படின்னு கேட்டா உனக்கும் ஜென்மாக்கள்ங்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்கிறான். சோ இந்த கேள்விகளை கேட்கணுங்கிறதுக்காக தான் அர்ஜுனன் இந்த மாதிரி சொன்னான் அப்படிங்கிறது பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் இல்லையா. அதனால வந்து யோகீஸ்வரனா இருந்தாலே தெரிஞ்சிருக்கணும், அதை காட்டிலும் இவன் பரமாத்மாங்கிறது தெரியறது, அதனாலையும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கேட்டான் அப்படிங்கிறதுனா ஜென்ம ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டான். அதனாலதான் பகவான் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இந்த இன்டென்ட்டோட தான் கேட்கறாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பகவானு வாச்சான்னு என்ன பின்னாடி 4-5 ஸ்லோகங்கள்னால சொல்றார். அவருடைய அவதார ரகசியங்களை பத்தி பேசுறார் இல்லையா. அப்ப பகவான் இந்த கேள்விக்கு அவதார ரகசியத்தை உத்தரமா கொடுக்கும் பொழுது அவனுடைய இன்டென்ட் இல்லையா, அவனுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கணும், நோக்கம் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த அவதார ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நோக்கமா இருந்திருக்கணும். அதனாலதான் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரம் கிடைக்கிறது அப்படிங்கிறத வச்சுண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் அவனுடைய கேள்வியினுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கிறத நமக்கு நிர்தாரணம் பண்ணி சொல்றது. ஸ்ரீ பகவானுவாச்சா பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனா தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா பகூனி மே வ்யதீதானி
ஜன்மானி தவ சார்ஜுனா தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. கோபி அம்மா படிங்கோ. அஞ்சாவது பகூனி மே வ்யதீதானி. அடேன் சொல்லுப்பா. ஸ்ரீ பகவானுவாச்ச பகூனி மே व्यतीत्यानि ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. பகூனி மே व्यतीत्यानि ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. பகூனி மே வ்யதீதானி, நிறைய எனக்கு ஜென்மாக்கள் போயிடுத்து. தவச்சார்ஜுனா, உனக்கும் நிறைய ஜென்மாக்கள் போயிடுத்து. தான்யகம் வேத சர்வாணி, அந்த ஜென்மாக்கள் எல்லாத்தையும், என்னுடைய ஜென்மாக்களாக இருக்கட்டும் உன்னுடைய ஜென்மாக்களாக இருக்கட்டும், எல்லா ஜென்மாக்களும் எனக்கு தெரியும். தான் அகம் வேத, எனக்கு தெரியும். நத்வம் வேத பரந்தபா, உனக்கு தெரியாது. வேத்த பரந்தபா, நத்வம் உனக்கு தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா, எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு தெரியாது அர்ஜுனா அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஜென்மாக்கள்ங்கிற ஒரு பதத்தை எடுத்துக்கிறதுனால இந்த ஜென்மாக்கள்லாம் மெய் அப்படிங்கிறது தெரியுது, உண்மை. அப்ப முதல் கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஜென்மாக்கள் உண்மையா பொய்யா? உண்மை அப்படின்னு வாயை திறந்து பெருமாள் சொல்லிட்டான். என்னுடைய ஜென்மாக்கள்லாம் உண்மையா பொய்யாதுன்னு சந்தேகம் என்னுடைய பக்தர்களுக்கு வர வேண்டாம். நான் பிறக்கிறதுங்கிறது உண்மைதான், என்னுடைய அவதாரங்கள் மெய் அப்படிங்கிறது பெருமாள் தானே தன்னுடைய திருவாய் மறந்து சொல்லிட்டார். பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனா தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. உனக்கு ஜென்மாக்கள் எப்படி உண்மையோ அதே போல என்னுடைய ஜென்மாக்களும் உண்மையே அப்படி. அதனால்தான் தவ சார்ஜுனா, உனக்கும் ஜென்மாக்கள் ஏற்படுறது இல்லையா, அது உண்மைங்கிறது எப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியுமோ அதே போல என்னுடைய அவதாரங்களும் உண்மையே. தான்யகம் வேத சர்வாணி, அது எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தான் தெரியல அப்படிங்கறத சொல்றோம். அடுத்தது அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. அப்படி அப்ப தன்னுடைய தன்மைகள்லாம் இழந்து கொண்டு வரானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு காரணம் கர்மத்துக்கு வசப்பட்டதுனால இவன் அவதாரம் பண்றான். அந்த ரெண்டு கேள்வியும் முக்கியமான கேள்விகளுக்கு பெருமாள் இதில் உத்தரம் கொடுக்கிறான். அஜோபி சன்னு அப்படின்னு என்னுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா பிறப்பில்லாதவன். அஜஹா அப்படின்னா அவதாரம் பண்றான், பிறப்பில்லாதவன் அவதாரம் பண்ணுகிறான் அர்த்தம். பிறப்புடையதாக தானே ஆக்கிக் கொள்கிறான் அர்த்தம். அதனால்தான் அஜோபி சன்னு அப்படிங்கிறது. அஜஹானா பிறப்பில்லாதவன் அர்த்தம். அவதாரம் பண்றவனுக்கு பிறப்பில்லாதவன்கிற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய அவதார காலத்திலையும் நான் பிறப்பை உடையாதவன், இல்லாதவன் அப்படின்னா இது எப்படி சொல்ல முடியும்? அஜோபி சன்னு சம்பவாமி. அஜஹானா என்ன அர்த்தம்? அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பில்லாதவன். இது புருஷ சூக்தத்துல வருது. பிறப்பில்லாதவன் பகுதா விஜாயதே, வெகுவாக பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிறப்பில்லாதவன் வெகுவாக பிறக்கிறான். இது இப்படி கான்ட்ரடிக்டரா இருக்கு. எப்படி இருக்க முடியும்? பிறப்பு இருக்கணும்னு சொல்லணும், இல்ல பிறப்பு இல்லைன்னு சொல்லணும். பிறப்பில்லாதவன் வெகுவாக பிறக்கிறான். அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு இல்லையா? அஜோபி சன்னு சம்பவாமி, அஜோபி சன்னு அப்படின்னா. அப்ப அஜோபி சன்னுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உன்னை போல பிறப்பு எனக்கு கிடையாது, எனக்கு பிறப்பு உண்டு, அது ஆத்மமாயையா பிறப்பு அப்படின்னு அர்த்தம். எனக்கு பிறப்பு உண்டுதான், அவதாரம் உண்மைதான், அவதாரம் உண்மை இல்லைங்கிறது மாறல. பிறப்பில்லா தன்மையும் எனக்கு உண்டுதான், உண்மைதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மாவுக்கு வசப்பட்டு உன்னை போல் பிறக்கக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது. அந்த தன்மை இப்பவும் நான் இழக்கல. இந்த அவதார நிலையிலையும் அந்த தன்மை எனக்கு இழக்கப்படல. அப்ப நான் ஏன் பிறக்கிறேன் அப்படின்னா, ஆத்மமாயையா சம்பவாமி, என்னுடைய ஞானத்தினாலேயே என்னுடைய சங்கல்பத்தினால நானே வரணும்னு நினைச்சுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அவதாரம் பண்றேனே ஒழிய உங்களுடைய கையிலேயே உங்களுடைய ஜென்மா கிடையாது. நான் ஜென்மா எடுக்கணும்னு நினைச்சா நீங்க இந்த ஜென்மா எடுக்கிறேன் இல்லை. கர்மாவுக்கு வசப்பட்டு தானா, உங்களுக்கு வசம் இல்லாம கர்மாவுக்கு மாத்திரமே வசப்பட்டு ஒரு ஜென்மா உங்களுக்கு ஏற்படுறது. அப்படி இல்லை அர்ஜுனா, எனக்கு என்னுடைய அவதாரம் உண்மைதான். அந்த அவதார நிலையிலையும் என்னுடைய மாயையினால, ஆத்ம மாயை அப்படின்னா ஞானத்தினால அர்த்தம், சங்கல்பத்தினால அர்த்தம். மாயைங்கிறதுக்கு ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்படிங்கிறத பாஷ்யக்காரர் நமக்கு தெளிவுபடுத்துறார். மாயைனா ஞானம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வச்சுண்டு, ஆத்ம மாயை அப்படின்னா ஆத்ம ஞானம் சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ என்னுடைய சங்கல்பத்தினால என்னுடைய அவதாரம் ஏற்படுறதே ஒழிய கர்மாவுக்கு வசப்பட்டு என்னுடைய சங்கல்பம் இல்லாம தானே ஒண்ணும் நடக்கல அப்படிங்கறத சொல்லணுமா. அதனால அஜோபி சன்னு அவ்யயாத்மா, அவ்யயாத்மானா அழியாத ஆத்மாவை உடையவன், நித்தியமாக இருக்கக்கூடியவன். பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு, பூதானாம் ஈஸ்வரோபினா என்னுடைய பரமாத்மாவினுடைய தன்மை எல்லாத்தையும் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, பிரகிருதிம்னா தான், தன்மைகள், தன்னுடையதான தன்மைகள் எதுவும் இழக்காது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் அதிஷ்டாயனா அந்த தன்மைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு என்னுடைய ஆத்மா மாயையாலே என்னுடைய சங்கல்பத்தினாலேயே நானே அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னா. அப்ப ரெண்டாவது கேள்விக்கு மூணாவது கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருது. கர்மாவுக்கு வசப்பட்ட அவதாரம் பண்றியா? இல்ல இல்ல இல்ல, ஆத்ம மாயையா சம்பவம், என்னுடைய சங்கல்பத்தினால நான் அவதாரம் பண்றேன். என்னுடைய சுரூபம் சுபாவம்லாம் இழந்து நீ அவதாரம் பண்றியா? இல்ல இல்ல, அஜோபி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, அதே பிரகிருதியை, அதே தன்மைகளை, அதே ஸ்வரூப சுபாவங்களை அப்படியே வைத்துக்கொண்டு அந்த அம்சங்களோட சேர்த்து என்னுடைய சங்கல்பத்தினாலே அவதாரம் பண்ணுகிறேன். அப்ப ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணும் பொழுதும் அவன் பரமாத்மா தான். நமக்கெல்லாம் மாம்ச ருதிரங்கள்னால ஏற்பட்டிருக்கு இல்லையா சரீரம், அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுத்த சத்துவமா தான் இருக்கும். பரவாசுதேவனா வைகுண்டத்துல சுத்த சத்துவத்தினால இருக்கு அப்படின்னா இங்கேயும் சுத்த சத்துவத்தோட தான் அவனுடைய திருமேனி இருக்கும். அந்த இடத்துல தாயார் இருக்கானா இங்கேயும் அவனுக்கு தாயார் இருக்கா. அங்க இருக்கும் பொழுது லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன்னா இங்க அவதாரம் பண்ணும் பொழுதும் அவன் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் தான். அங்க பரிஜனங்கள்லாம் இருக்கான்னா இங்கே பரிஜனங்கள்லாம் இருந்துட்டே தான் இருக்கா. அவனை சுத்தி அவனுடைய தன்மைகள் எதுவுமே குறையாது. பரமாத்மா பரமாத்மா தான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஜீவாத்மா நம்மளுடைய தன்மைகளை இழந்து கொண்டு நம்ம வரோம் இல்லையா. அப்ப இருக்கிற முக்தர்கள் மாதிரி நம்ம நடந்துக்கிறதே இல்லையே. பெருமாள் பெருமாளுடைய தன்மைகள் எதையும் இழக்காமே தான் அவதாரம் பண்றான் இல்லையா. லட்சுமி நரசிம்மனா அவதாரம் பண்ணும் பொழுதும் அவன் பரமாத்மா தான். அவன் பரமாத்மா தான். தாயோரோட சேர்ந்துதான் அவன் அவதாரம் பண்ணுவான். அவனுடைய சக்தியிலையோ ஞானத்திலேயோ பலத்திலேயோ எந்த குறையுமே இருக்க போறதில்லை. அவனுடைய திருமேனி திவ்யமங்கல விக்கிரகமா என்னைக்குமே சுத்த சத்துவமயமா தான் இருந்துட்டு இருக்கும். ஞானத்துல எந்த விதமான குறைவும் இருக்காது. அவனுடைய ஆத்மா ஞானானந்த மயமாதான் இருந்திருக்கும். அவனுடைய திருமேனியில எந்த விதமான தன்மைகளும் மாறுபாடே இருக்காது. எப்பயுமே சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யவனாதி அனந்த அப்படின்னு எப்படி பரவாசுதேவனுக்கு எல்லா விதமான குணங்களும் சொல்றோமோ அந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு உண்டு. அவனுடைய திருமேனியில உண்டு. என்னைக்குமே சுகந்தம் வீசண்டே தான் இருக்கும். கண்ணன் பக்கத்துல இருந்தா அப்படின்னா சுகந்தம் வீசண்டே இருக்கும். ஆனந்தம் எப்படியுமே இருந்துட்டே தான் இருக்குங்கிறது நமக்கு எல்லாம் தெரியறது பத்தியா அப்படின்னா அதுதான் நமக்கு பிரமாணம். எதுவுமே அவனுக்கு குறையல. திருக்கல்யாண குணங்கள் அங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் அவனுக்கு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அதை காட்டிலும் இந்த இடத்துல திருக்கல்யாண குணங்கள் இன்னும் மிளறது காரணம் இவனுடைய சௌலபியம் நன்னா இங்கதான் தெரிகிறது இல்லையா. அதனால என்னுடைய தன்மைகள் ஸ்வரூபம் ஸ்வபாவம் குணம் எதுவுமே இழக்காம எல்லா அம்சங்களையும் சேர்த்து கொண்டு நான் அவதாரம் பண்ணுகிறேன் அர்ஜுனா. என்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறத சொல்றான். அடுத்தது யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்போ நீ அவதாரம் பண்ணுவ? காலகட்டம் தெரியணும். அதுக்கு இந்த இடத்துல உத்தரம் சொல்றார். அனுராதாம்மா சொல்லுங்க. அடியேன் சுவாமி. அஜோபி சன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்ய ஆத்ம மாயையா. அஜோபி சன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்ய ஆத்ம மாயையா. அடுத்த ஸ்லோகம் யதா யதா ஹி தர்மஸ்ய யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். தேங்க்யூ. எதுக்காக நான் எப்பெல்லாம் நீ அவதாரம் பண்ற? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிஹி பவதி பாரதா. தர்மத்தினுடைய கிளானி வீழ்ச்சி எப்பெல்லாம் ஏற்படுறதோ, தர்மத்தினுடைய குறைவு எப்பெல்லாம் ஏற்படுறதோ, அதர்மம் எப்ப தலையெடுக்கிறதோ அப்போ ஆத்மானம் சிருஜாமி அகம், நான் தானா கொடுக்க முடியல, என்னுடைய தன்மையை அவதாரத்தை நானே ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னா. தர்மத்தினுடைய நிலைப்பாடு எப்ப குறையறதோ, அதர்மத்தினுடைய நிலை எப்ப ஏற்படுறதோ, நிறைய ஏற்படுறதோ அப்போ அபியுத்தானம் அப்படின்னா இங்க எழும்புறது, அதர்மங்கள்லாம் மேலெடுக்கிறது, தர்மங்கள் குறையறது. இப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அந்தந்த காலகட்டத்துல நான் அவதாரம் பண்ணுவேன். தர்மங்கள் குறையும் பொழுது, அதர்மம் மேலெடுக்கும் பொழுது நான் என்னை ஆத்மானம் சிருஜாமி, என்னை அவதாரமாக நானே பண்ணிக்கொள்வேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா.
அடுத்தது, எதுக்காக அவதாரம் பண்ணுவ நீ இல்லையா? எப்ப அவதாரம் பண்ணுவங்கிறது யதா யதாஹி தர்மஸ்ய ஆன்சர் பண்ணிட்டு, எதுக்காக நீ அவதாரம் பண்ணுவ அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னார். ராஜா சுவாமி சொல்லுங்க. அடியன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சுவாமி. அடியேன் அடியேன். எதுக்காக வரா? என்னுடைய அவதாரம் எதுக்காக ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. ஏன் தெரியுமா அவதாரம் பண்றேன்? எதுக்காக அவதாரம் பண்றேன் அப்படின்னா, சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும், காப்பாத்தணும், ரட்சணம் பண்ணணும். துஷ்பிரகிருதிகளா இருக்கக்கூடிய அசுரர்கள், அரக்கர்கள் இவாளை விநாசம் பண்ணணும், ஒழிக்க. இது ரெண்டுத்தையும் பண்ணினேன் அப்படின்னா வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்குமே, அது நல்லா தழை தோங்கும். சம்ஸ்தாபனார்த்தாய, தழை தோங்குவதற்காக சம்பவாமி யுகே யுகே. அந்த காரணத்துக்காக தான் அவதாரம் பண்றேன். இந்த இடத்துல சுவாமி பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா சாதுனா யாரு அப்படிங்கிறத சொல்ற. சாதுனா யாருன்னு சொல்லிட்டு, உண்ணும் சோறு பருகநீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் அப்படிங்கறத தானே எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த இடத்துல பாஷ்யக்காரர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்ணும் சோறு பருகநீர் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு தாரகம் போஷகம் போக்கியம்னு எல்லாம் கண்ணா 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 கண்ணான்னு தன்னுடைய உயிரே அவன் மேலேயே வச்சுண்டு, அவன் இல்லை அப்படின்னா தாரகம் கிடையாது, அப்படியே கீழே விழுந்துருவாள் இல்லையா? அயோத்தியா வாசிகள்லாம் ராமன் காட்டுக்கு போகும் பொழுது மரம் செடி குடிகள் அயோத்தியா வாசிகள் எல்லாம் உயிர் இருக்கே தவிர உடல் உயிரற்ற உடல் போல இருந்தது. ஏன்னா பிரிஞ்சிருக்க முடியல. தசரதன் பிரிய முடியாம உயிரையே நீத்தான். கோபிகைகள்லாம் எம்பெருமான் எப்ப வருவான், எம்பெருமானோட எப்ப சேருவோன்னு இருந்துருந்தா. அவன் இல்லை அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு க்ஷணமும் யுக கோட்டி சகசிரம் மாதிரி இருக்கு. அவன் சேர்ந்து இருக்கும் பொழுது யுக கோட்டி சகசிரமும் ஒரு க்ஷணத்துல போன மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை விட்டு பிரியவே முடியாம இருக்கக்கூடிய தன்மைகள் யாருக்கு இருக்கோ, அவனோட சேர்ந்திருக்கும் பொழுது போஷகமா இருக்கு. அவன் தான் போக்கியம், அவன் தான் உண்ணும் சோறு பனுகுநீர் திண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் போல, கோபிகைகள் போல, அயோத்தியாவாசிகள் போல, யசோதா அம்மா போல இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே, பிரகலாத ஆழ்வான் போல இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காளே, இவாள்லாம் அர்ஜுனா ஒரு க்ஷணம் கூட என்னை விட்டு அவளால இருக்கவே முடியாது, உயிரே நீத்திடுவாள். அப்படி இருக்கிறவாளை விட்டு என்னாலும் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. என்னவா பார்த்துட்டா மட்டும் அவளுக்கு போராது, அவளோட நான் பேசணும், பழகணும், 4 வார்த்தை கேட்கணும், அவளை கட்டி தழுவிக்கணும். இப்படி இருந்தாதான் அவளால உயிர் வாழவே முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த விதமான அனுபவங்களை கொடுத்து நானும் வாழணும், அவளும் வாழணும். என்னாலையும் அவளை விட்டு இருக்க முடியாது, அவளாலையும் என்ன விட்டு இருக்க முடியாது. அந்த மாலாக்காரர் இருந்தாலே அவரை போல, அர்க்ரூரர் இருந்தாலே அவரை போல, கோபிகைகள் இருந்தாலே அவளை போல, யசோதா அம்மா இருந்தாலே அவளை போல. அப்படி இருக்கிறவாள்ல என்ன விட்டு இருக்க முடியாது, என்னாலையும் அவளை விட்டு இருக்க முடியாது. நான் அவளோட பேசணும், பழகணும், கண்ணால 4 பார்வைகள் கேட்கணும், அப்படியே கட்டி தழுவிக்கணும் இல்லையா? விழுந்து புரண்டார் அக்ரூரர் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா கண்ணன் நடந்த இடம்ங்கிறதுனால விழுந்து புரண்டார். அதுக்கப்புறம் கண்ணனை தழுவிண்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அந்த உலகமே இதுதான் இருந்தார் இல்லையா? ஆஞ்சநேய சுவாமி பெருமாளை கட்டி தழுவும் பொழுது அவ்வளவுதான், என்னுடைய ஜென்ம சாபல்யம் ஏற்பட்டதுன்னு நடந்துட்டான். என்ன வேணும்? பெருமாள் என்ன கொடுத்தான்? ராமன் ஏதாவது கொடுத்தானா? ஒண்ணுமே கொடுக்கலையே, கட்டி தழுவிண்டான், அவ்வளவுதான் வேணும். இதுக்கு மேல உலகத்துல ஒண்ணுமே கொடுக்க முடியாதுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காகவே ராமன் தன்னையே கொடுத்தாங்கிறதுக்கு ஒரு சூச்சகமா பெருமாளை கட்டி தழுவிண்டான். சுவாமி சிறிய திருவடி கட்டி தழுவிண்டான் அப்படின்னு கேட்டா, அந்த கட்டி தழுவுறது வேண்டியிருக்கு சிறிய திருவடிக்கு இல்லையா? அக்ரூருக்கு வேண்டியிருக்கு கட்டி தழுவுறதுங்கிறது வேண்டியிருக்கு. திருவடியை புழிக்கும் பொழுது தொடணுங்கிற ஆசை இருக்கு, கட்டி தழுவிக்கணுங்கிற ஆசை இருக்கு, அனுபவம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? இவர்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் போறேன். அப்ப சாது பரித்ராணம்னா என்ன அப்படின்னா, வைஷ்ணவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து கட்டி தழுவிக்கொண்டு பரிமாறி பேசி பழகி அந்த அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நான் அவதாரம் பண்ணுகிறேன். அப்ப சாது நாம் பரித்ராணாய அப்படின்னு கேட்டா அதுதான் அர்த்தமா அப்படிங்கறத பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். சாதுனாம் பரித்ராணாய, இதை யாரெல்லாம் தடுத்து நிறுத்துறாளோ அவளெல்லாம் ஒழிக்கணும். அப்ப நம்மளுடைய அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒழியணும்.
நமக்கு பக்தி வரத்துக்கு என்னெல்லாம் விரோதியா இருக்கோ அவ எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கறத சொல்றார். அப்ப தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு கேட்டு என்ன ஆராதனமே பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரு வைஷ்ணவ தர்மம். அந்த வைஷ்ணவ தர்மம் தழைத்தோங்கிறதுக்காக நான் அவதாரம் பண்ணுவேன் இல்லையா? அப்ப கண்ணன் வரும்பொழுது எல்லாம் நிலைப்பாடோடு இருந்துட்டு எல்லாரையும் கண்ணனை நிறைய ஆராதனம் பண்ணிட்டே இருந்தா, பூஜை பண்ணிட்டே இருந்தா, அவனை பாடிண்டே இருந்தா, புகழ்ந்துட்டே இருந்தா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா, அனுபவிச்சுட்டே இருந்தா, இதுதானே தர்மம். தர்மங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, வெளியிலேருந்து இருக்கக்கூடிய தர்மம் கிடையாது. தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா எம்பெருமான ஆராதனம் பண்ணிட்டே இருக்கிறது தான் தர்மம். வைஷ்ணவ ஆராதனம் தான் தர்மம், விஷ்ணு ஆராதனம் தான் தர்மம் இல்லையா? அப்படி அந்த ஆராதனங்க தர்மத்தை தழைத்தோங்கிறதுக்காக நான் அவதாரம் பண்ணினேன் அப்படின்னு சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும். உண்ணும் சோறு பருகுநீர் திண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு உண்டான தாரக போஷக போக்கியங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அழியணும். இது ரெண்டும் நடந்தது அப்படின்னு கேட்டா வைஷ்ணவ தர்மம்னு என்னுடைய ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய தர்மம் இருக்கே, உயர்ந்த தர்மமானது இருக்கே, அந்த தர்மத்தை தழைத்தோங்குவதற்காக நான் யுகே யுகே சம்பவாமி அப்படிங்கிறத பெருமாள் சொல்றான். இதற்கு மேல ஜென்ம கர்மச்சமே திவ்யம் யோ ஏவம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா அப்படின்னு என்னுடைய இந்த அவதார ரகசியத்தை, என்னுடைய இந்த கர்மாவினுடைய ரகசியத்தை, நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா இந்த சாதுக்களை பரித்ராணம் பண்ணுறதுங்கிறது தான் ரகசியம். என்னுடைய அவதாரம், நான் அவதாரம் பண்றேன்னா அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டா என்னுடைய சங்கல்பத்தினால நான் அவதாரம் பண்றேன், என்னுடைய தன்மைகள் குறையாம நான் அவதாரம் பண்றேன். என்னுடைய அவதாரங்கிறது உண்மை அப்படிங்கிறது யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ, யோ வேத்தி தத்வதா உள்ளது உள்ளபடி யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ, தெக்வா தேகம் புனர்ஜென்மா அவர்களுக்கு வேறொரு ஜென்மாக்கள் இல்லாம இந்த 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 சரீரத்தை தொலைத்து விட்டு புனர்ஜென்மம் நைத்தி வேறொரு ஜென்மாவை எடுத்துக்காம அந்த ஜென்மாலேயே மோட்சம் அவளுக்கு கிடைச்சிடும். மாம் ஏதி சோருஜுனா என்னையே அவ அடைந்துருவார்கள் அப்படின்னா. அதனால்தான் இந்த அவதார ரகசியத்தை யார் தியானம் பண்ணிட்டு உண்மையை உணர்ந்து கொண்டு அதை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மேல பிறப்புகள் அழியும், என்னை அடைவார்கள் அப்படிங்கிறத சொல்றா. இதற்கு மேல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வேதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அர்ஜுனன் ஏன் கேட்கிறான்? தெரியாம கேட்கல, இந்த அவதார ரகசியத்தினுடைய உண்மையான நிலை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறான். அதுக்குதான் பெருமாள் இப்ப உத்தரம் கொடுக்கிறார். என்னுடைய அவதாரங்கிறது உண்மையானது, என்னுடைய சங்கல்பத்தினால நான் அவதாரம் பண்றேன். பண்ணும்பொழுது என்னுடைய ஸ்வரூபம், சுபாவம், குணம், திவ்யமங்கல விக்கிரகம் எதையும் குறைக்காம நான் வரேன். வரத்துக்கு சமயம் என்ன அப்படின்னு கேட்டா தர்மத்தை தழைத்தோங்க பண்ணணுங்கிறது எப்ப எனக்கு தோன்றதோ அப்ப நான் அவதாரம் பண்றேன். பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய வைஷ்ணவ தர்மத்தை தழைத்தோங்குவதற்காக நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறத சொல்லி, இப்படிப்பட்ட அவதார ரகசியத்தை யார் தியானம் பண்றாளோ, உணர்றாளோ, படிக்கிறாளோ, பார்க்கிறாளோ, அதை தெரிஞ்சுண்டு யார் வாழறாளோ, அதை தெரிஞ்சுண்டு அதுல சந்தோஷப்பட்டு அதை அனுபவிச்சுண்டு யார் இருக்காளோ அவளுக்கு வேறு ஒரு ஜென்மா கிடையாது. அந்த ஜென்மாவை முடிச்சு கொண்டு பெருமாளிடத்துல என்னிடத்திலே அடைந்துருவார்கள் அப்படிங்கிறத சொல்லி பண்றார். இதற்கு மேல நம்ம நாளை கண்டினியூ பண்ணலாம். श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः, श्रीमते गोपालार्य महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः, श्रीमते वकुलभूषण महादेशिकाय नमः, श्री नमः श्रीधराय नमः. अडियन स्वामी श्रीमते रामानुजाय श्रीमते रामानुजाय रामानुजाय धन्योस्मि स्वामी श्रीमते रामानुजाय श्रीमते रामानुजाय स्वामी श्रीमते रामानुजाय श्रीमते रामानुजाय अडियेन स्वामी श्रीमते रामानुजाय नमः.